கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லியிருந்த வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். இந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் செய்த ஒரு நீண்ட ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி ஜெபம் பண்ணினார், தேவ சமூகத்தில் மன்றாடினார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்திற்கு எப்படி பதில் வந்தது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்தின் முடிவில் பரலோகத்திலிருந்து தேவ தூதன் பதிலை கொண்டு வருகிற காரியமும் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது என்ன ஜெபம்? தீர்க்க தரிசன ஜெபம். தீர்க்க தரிசனத்தை அறிந்து தானியேல் ஜெபம் செய்கிறார். பாபிலோன் தேசத்திலே தேவனால் அழைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம் அடிமைகளாக விற்கப்பட்டு போனார்கள். அடிமைத்தனத்திலே கஷ்டப்படுகிறார்கள். தேசம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு பாழாய் போய்விட்டது. ஜனங்கள் சிறுமை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ 70 வருடம் கடந்து விட்டது. அப்போ இதை குறித்து தேவன் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார், இப்பொழுது நடக்கிற சம்பவங்களை குறித்தும் இனி வரப்போகிற காரியத்தை குறித்தும் தேவன் என்ன பேசி இருக்கிறார் என்று தானியேலுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாகத்தான் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இது ஆராய்ந்து பார்க்கிறார். தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார். அப்போ 70 வருடங்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள். எரேமியா 25ஆம் அதிகாரம் 11வது வசனம், எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இவைகளில் அந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அறிந்த பொழுது தானியேலுடைய உள்ளம் பாரத்தினால் நிறைந்து 70 வருஷம் கடந்து விட்டது, இன்னும் அந்த தீர்க்க தரிசனத்தின்படி மக்களுக்கு விடுதலை உண்டாகவில்லையே என்று எண்ணம் வந்த பொழுது அவர் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்து தன்னை தன் ஜனத்தோடு இணைத்து கொண்டு கதறுதலோடு அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் வாசிக்க முடியும். ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை செய்யும், ஆண்டவரே மன்னியும் என்றெல்லாம் அவர் கதறுகிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த ஜெபத்தினுடைய விளைவாகத்தான் பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கினார். அப்போ தேவன் தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியம் சொல்லி இருந்தால் அதை ஆராய்ந்து பார்த்து அது நிறைவேறுவதற்காகவும் அந்த காலங்களுக்காக நம்ம தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் தானியேலுடைய புஸ்தகத்தின் மூலம் அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம். இது ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இப்போ நம்முடைய காலம் இது கடைசி காலம் என்று நமக்கு தெரியும். இது வருகையின் காலம் என்று நமக்கு தெரியும். இந்த காலத்தை குறித்து, நாம் வாழ்கிற இந்த நாட்களை குறித்து தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை அறிந்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நம்முடைய காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சொன்னது? இயேசுவே சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனம் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அதை நாம் ஆராய்ந்து அதன்படி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாக நீங்கள் அறிய முடியும். இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் அமர்ந்திருக்கும் பொழுது இயேசுடைய சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? நீர் மறுபடியும் திரும்ப 2வது விசை வருவதற்கும்
உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஏனென்றால் இயேசுடைய 2ஆம் வருகை அது ரொம்ப முக்கியமானது. அந்த வருகை குறித்து சீஷர்கள் கேள்விப்பட்டிருந்ததுனால அது எப்போ நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள வாஞ்சித்து அடையாளத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் பல காரியத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். வரும்பொழுது முக்கியமான சில காரியத்தை இயேசு சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது 6வது வசனத்தில் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். அடுத்தது பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், சுவிசேஷம் சகல மக்களுக்கும் அறிவிக்கப்படும். இப்படியெல்லாம் ஆண்டவர் பல அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுதான் கடைசி காலம் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது, நம் உலகத்தின் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டோம் என்பதற்கான முக்கியமான அடையாளங்கள். இது நம்முடைய காலத்தில் தீவிரமாய் நடக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு யுத்தங்களின் செய்திகள் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் இயேசு சொல்லி இருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் யுத்தம் வரும் என்று நம்ம யாருமே நினைத்து பார்க்கவில்லை. அந்த யுத்தம் கிட்டத்தட்ட 1 வருஷமாகிவிட்டது. 11 மாதங்களை கடந்து யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, பட்டணங்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அந்த தேசத்தில் நடக்கிற யுத்தம் உலகத்தில் வேறு யாரும் அதை குறித்து யோசிப்பதாகவே தெரியவில்லை. ஆனால் அந்த மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, பட்டணங்கள் பாழாகி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சீனா தேசம் தைவான் மீது எந்த சமயத்தில் யுத்தம் பண்ணலாம், கப்பல் படையை கொண்டு வந்து கடலில் குவித்திருக்கிறாள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அப்போ தைவானுக்கு மீது சீனா யுத்தத்தை ஆரம்பித்து விடக்கூடும், அது உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும் என்று சொல்லி உலக நாடுகள் பயந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் சீனா இந்தியாவோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறது. எல்லையிலே பதஷ்டமான சூழ்நிலை. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் எந்த நேரத்திலும் இந்தியாவோடு யுத்தம் பண்ணக்கூடும். ஒருவேளை இந்தியாவை தாக்க நினைத்தால் சீனாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்தில் யுத்தத்தை துவங்குவார்கள் என்ற செய்தி சமீப நாட்களிலே செய்தித்தாள்களிலே வருகிறது. யுத்தங்களின் செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சவுதி அரேபியா ஏமன் தேசத்தின் யுத்தம் பல வருடங்களாக நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி பல இடங்களில் யுத்தங்களின் செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். பஞ்சங்கள், நீ யோசித்து பாருங்கள். இலங்கை தேசம் ஒரு சின்ன தேசம். அங்கே மக்கள் தொகையே சுமார் 2,30,000 அவ்வளவுதான். அதாவது 2,30,00,000 அவ்வளவுதான் அந்த ஜனத்தொகையே. ஆனால் ரொம்ப அழகான தேசம், செழிப்பான ஒரு தேசம். அந்த தேசத்தில் பஞ்சம் என்றால் நம்ப முடியவில்லை. தண்ணீர் வளம் நிறைந்த ஒரு தேசம், நிலங்களின் வளங்கள் நிறைந்த ஒரு தேசம். அங்கே போனால் எப்பவும் அந்த வளத்தை நீங்கள் பார்க்க முடியும். அந்த தேசத்தில் இன்றைக்கு பஞ்சம். இயேசு சொன்ன வார்த்தை நம் கண் முன்னால் தீவிரமாய் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பஞ்சம் பாருங்கள். அந்த இலங்கை தேசத்தில் 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ரேஷன் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு 4 லிட்டர் பெட்ரோல் தான் தருவாங்க. 4 வீலர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு 20 லிட்டர் தான் போட முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது. இலங்கையில் நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு கிடைக்காது. அது மாதிரி அவங்க எல்லாமே செல்ஃபோன் வழியாக செய்தி அனுப்பி, அவங்க கோடு அனுப்பி அதன்படி தான் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இலங்கைக்கு போனால் இப்போது அதிகமான ட்ராவல் பண்ணுவதே பார்க்க முடியலை. மக்கள் காரில் இதில் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதே பார்க்க முடியவில்லை. தேசம் முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு. பஞ்சத்தினுடைய பாதிப்பு மக்களை வெகுவாக பாதித்திருக்கிறது. மிக சிரமத்தை மக்கள் அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, பாகிஸ்தானில் பொருளாதார வீழ்ச்சி, அங்கும் பஞ்சம் ஆரம்பித்து விட்டது என்ற செய்தி சமீப நாட்களிலே செய்தியிலே வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக இயேசுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, வளர்ந்த நாடுகள், பணக்கார நாடுகள் என்று சொல்லப்படுகிற ஐரோப்பா நாடுகளிலே கூட பஞ்சம் நுழைய ஆரம்பித்து விட்டது. பிரான்ஸ் தேசத்தில் அங்கேயும் இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணுவதற்கு அவங்க
ஒரு திட்டம் வைத்து விட்டார்கள், ரேஷன் வைத்து விட்டார்கள். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் கரண்ட் யூஸ் பண்ண முடியும். அங்கே ரொம்ப குளிராக இருக்கும். வீடுகளை ஹீட்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹீட்டர் வச்சு ஹீட் பண்ணால் தான் வீட்டுக்குள்ளே கூட இருக்க முடியும். அதற்கு கரண்ட்டு தேவை, அதுக்கு கேஸு தேவை, டியூப் வழியாக வரும். இப்போ அதுக்கு ரேஷன் வச்சுட்டாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு கேஸ் அனுப்பப்படும், இவ்வளோ தான் கரண்ட்டு செலவு செய்ய வேண்டும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே கூட குளிர் அவங்களை ஆட்டிக்கொண்டு இருக்கிறாரு. ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருந்த ஒரு பாஸ்டரை நான் சமீபத்தில் சந்தித்தேன். அந்த பாஸ்டர் சொன்னாங்க, பிரதர், இலங்கை விட பிரான்ஸ் தேசத்தில் மோசமான காரியம் நடந்து கொண்டு இருக்கிறாரு. மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெட்ரோல் டீசலுக்கு கூட ரேஷன் வந்துவிட்டார் என்பதாக. இன்னும் பாருங்கள், இந்த வருஷத்தில் ஐரோப்பா நாடுகள், வளர்ந்த நாடுகள் கூட பஞ்சத்தினால் பாதிக்கப்பட போகிற செய்தியை நீங்கள் கேட்க போகிறீங்க. பெரிய பெரிய நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, வளர்ந்த நாடுகள், செல்வ செழிப்பான நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளிலே கூட ஒரு துண்டு ரொட்டிக்காக மக்கள் கீவில் நிற்பாங்க. நீங்கள் அந்த செய்தியை கேள்விப்படுவீர்கள். ஆண்டவர் இயேசு சொன்ன கடைசி கால அடையாளம் தீவிரமாய் நிறைவேறி கொண்டு வருகிறார். தீர்க்க தரிசன வார்த்தை, இயேசுடைய தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். கொள்ளை நோய், ஆண்டவர் சொன்ன மாதிரி கொள்ளை நோய். நீங்கள் பாருங்கள், இந்த கொள்ளை நோய் இன்றைக்கி பலவிதமான கொள்ளை நோய்கள் வந்தாலும் அந்த கொரோனா கொள்ளை நோய் தான் மிகப்பெரிய பாதிப்பை உலக அளவில் உண்டாக்கினது. அந்த கொள்ளை நோய் குறித்த ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட பூமி அதிர்ச்சிகள் பல இடத்தில் உண்டாகி கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் இந்தோனேஷியாவில் உண்டான பூமி அதிர்ச்சி அந்த தேசத்தையே கொலிக்க விட்டார். இன்னும் பெரிய பூமி அதிர்ச்சிகளும் பேரழிவை உண்டாக்குகிற பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிற செய்தியை நம்ம கேள்விப்படுவோம். இந்த கொள்ளை நோய் தான் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒருவேளை இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது, இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். அதன் பிறகு எத்தனை யுத்தங்கள் நடந்திருக்கிறது, எத்தனை பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கிறது, அது எவ்வளவு கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது, எவ்வளவு பஞ்சங்கள் வந்திருக்கிறது. அப்படியானால் இதுதான் அந்த கடைசி காலம் என்று எப்படி சொல்ல முடியும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கலாம். இயேசு சொன்ன மிகப்பெரிய முக்கியமான அடையாளம், நாம் கடைசி வினாடிக்குள்ளே வந்துவிட்டோம் என்பதற்கான முக்கியமான அடையாளம். வேத புஸ்தகத்தில் இயேசு சொன்ன வார்த்தை கவனமாக பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 35, 36 வசனம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். அதாவது கடைசி கால ஆபத்துகள், கடைசி காலத்தில் உண்டாக போகிற அழிவுகள், இது கடைசி காலத்தில் உண்டாக போகிற தீமைகள், அதை குறித்து இயேசு பேசிக்கொண்டே வருகிறார். இந்த இடத்திலும் பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ள நோய்கள் உண்டாகும், கடல் கொந்தளிக்கும், அலைகள் சீறி எழும்பும். இதெல்லாம் ஆண்டவர் பேசிக்கொண்டே வந்து சொல்லுகிறார், பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் என்பதாக சொன்னார். இனி வரக்கூடிய தீமைகள் எல்லாமே உலக அளவில் பாதிப்பை உண்டாக்கும். நீங்கள் பாருங்கள், முதலாவது இந்த கொள்ளை நோய், கொரோனா கொள்ளை நோய் குறித்து யோசித்து பாருங்கள். 1918 வருஷம் ஸ்பெயினில் ஒரு கொள்ளை நோய் வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஸ்பானிஷ் ஃப்ளூ என்கிற கொள்ளை நோய். அந்த தேசத்தில் லட்சக்கணக்கான பேர் மரித்தார்கள். ஐரோப்பாவில் இருக்கிற சில நாடுகளை மாத்திரம்தான் அது பாதித்தது. இந்தியாவுக்குள் அந்த நோய் வரவே இல்லை. 1976ஆம் வருஷம் ஆப்பிரிக்காவில் இபோலா என்கிற கொள்ளை நோய் வந்தது. அது நைஜீரியாவின் ஒரு பகுதி, ஆப்பிரிக்காவில் சில நாடுகளை மாத்திரம் தாக்கிட்டு ஆப்பிரிக்கா முழுவதுமே அந்த நோய் பரவவில்லை. மற்ற கண்டங்களுக்குள்ளே அந்த நோய் பரவி செல்லவில்லை. அந்த நாட்டுக்குள்ளே அது முடக்கப்பட்டிருந்தது. 2003ஆம் வருஷம் சார்ஸ் என்கிற கொள்ளை நோய், அது சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளிலே பாதிப்பை உண்டாக்கி நிறைய மரணங்களை அந்த தேசத்திலே மக்கள் சந்தித்தார்கள். ஆனால் இந்தியாவுக்குள் அந்த நோய் வரவில்லை, பாதிப்பை உண்டாக்கவில்லை. இப்படி கொள்ளை நோய்கள் வந்தது உண்மை.
அதெல்லாம் ஒவ்வொரு தேசத்தில் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே முடிந்து விட்டார். ஆனால் 2019 வந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த கொள்ளை நோய் தான் உலகம் முழுவதிலும் அத்தனை நாடுகளை பாதித்த ஒரு கொள்ளை நோய். 205 நாடுகளுக்கு மேலாக இந்த நோயினால் மக்கள் பாதிக்கப்பட்டு உலகத்தையே ஸ்தம்பிக்க பண்ணின ஒரு கொள்ளை நோய். நல்ல கவனிங்க, இயேசு சொன்ன வார்த்தையை. உலகம் முழுவதிலும் இந்த கொள்ளை நோய் தீங்கு பரவி உலகத்தை முடக்கி போட்டுவிடும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அந்த லூக்கா 21:35 சொல்லப்பட்டபடி பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் வரும். இந்த கொள்ளை நோய் தான் பூமியில் குடியிருக்கிற அனைத்து தேசங்களுக்குள்ளும் பரவினது. 2019 டிசம்பரில் தான் அப்படி ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டார். அது மார்ச் மாதத்தில் இந்தியாவில் லாக்டவுன் ஆரம்பித்து விட்டார், முடக்கம் ஆரம்பித்து விட்டார். 6 மாதத்துக்குள்ள உலகம் முழுவதும் அந்த கொள்ளை நோய் பரவி விட்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள், உலகம் தோற்றம் முதல் இந்த காலம் வரைக்கும் இப்படி உலகம் முழுவதையும் பாதித்த ஒரு கொள்ளை நோய் வந்ததே கிடையாது. முழு உலகத்தில் விமானங்கள் பறக்கவில்லை, ட்ரெயின்கள் ஓடவில்லை, பஸ்ஸுகள் ஓடவில்லை, கடைகள் திறக்கப்படவில்லை, கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படவில்லை, மக்கள் வெளியே வரக்கூடாது என்று வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு வீதிகளிலும் பிணங்கள், ஒவ்வொரு கிராமம் பட்டணம் எல்லா எல்லைகளிலும் மரண ஓலங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி பெரிய வளர்ந்த நாடுகள், இங்கிலாந்தின் பிரதமர் சொன்னார், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியவில்லை. அந்த கொள்ளை நோய் அப்படி ஸ்தம்பிக்க பண்ணிவிட்டது, உலகத்தையே கலங்க பண்ணின ஒரு கொள்ளை நோய். இயேசு கிறிஸ்து சொன்ன மிக முக்கியமான அடையாளம், உலகம் எங்கிலும் அது வரும் என்பதாக. இனி வரப்போகிற பஞ்சம் ஆரம்பித்து விட்டார். இந்த வருஷம் பாருங்கள், உலகத்தின் பல நாடுகள் பஞ்சத்தினால் திகைக்கப் போகிறது. உலகம் தெளிவின அளவில் இந்த பஞ்சம் உண்டாகி பாதிப்புகளை உண்டாக்கப் போவதை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீங்க. இந்தியாவிலே கூட இந்த பாதிப்பை நம்ம பார்க்க நேரிடும். அதனால தான் ஜாக்கிரதையாக நம்ம ஜெபிக்க வேண்டும். கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சிகள் பல இடத்திலே மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கும். அது மாத்திரம் அல்ல, இயேசு சொன்ன இன்னொரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? நாம் 9வது வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். மதமாற்ற தடைச்சட்டம் ஏன் கொண்டு வரப்படுகிறது? இயேசுடைய தீர்க்க தரிசனம். இது புதிதான ஒன்று அல்ல. இயேசு ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாய் உரைத்து விட்டார். இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சபையை முடக்குவது, ஊழியங்களை பயமுறுத்துவது, என் நாமத்தின் மொத்த சகல ஜனங்களால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. இன்றைக்கு அடிக்கிறார்கள், ஆலயத்தை உடைக்கிறார்கள், ஊழியர்களை அவர்கள் தாக்குகிறார்கள், போலீஸ் ஸ்டேஷனில் கைதிகளாய் கொண்டு நிறுத்துகிறார்கள், ஜெயிலில் அடைக்கிறார்கள் என்றால் அது இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம். அதுதான் நிறைவேறுகிறது. கடைசி காலத்தில் உலகம் தழுவின உபத்திரவம் உண்டாகும். இந்தியாவில் மாத்திரமல்ல, அமெரிக்காவில், இங்கிலாந்தில், கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளிலே கூட உண்மையான சபைகளுக்கும் ஊழியங்களுக்கு உபத்திரவம் உண்டாவதை நீங்கள் அறிவீர்கள், சீக்கிரம் கேள்விப்படுவீர்கள். அந்த உபத்திரவம் முழு உலகத்திலும் காணப்படும். ஆனால் அது சபையை பாதிக்காது. அது எழுப்புதலை பரவ செய்கிறதாக இருக்கும். எழுப்புதல் தீவிரமாய் பரவுவதற்கு தான் அந்த உபத்திரவம். அந்த உபத்திரவம் சபையை முடைக்க விடாது, அந்த உபத்திரவம் ஊழியத்தை முடைக்க விடாது, அந்த உபத்திரவங்கள் ஆண்டவருடைய வல்லமையை முடைக்க விடாது. வேகமாக சபைகள் வளரும். உபத்திரவத்தில் தான் சபைகள் வேகமாய் வளரும். உபத்திரவத்தில் தான் சுவிசேஷம் வேகமாய் பரவி செல்லும். உபத்திரவத்தில் தான் ஆண்டவருடைய வல்லமை பலமாய் வெளிப்படும். இனிமேல் தான் இந்தியா தேசம் ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும். இனிமேல் தான் ஆளுகிறவர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார், நீதி உள்ள ஒரு தேவன் இருக்கிறார், சர்வலோகத்தின் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும். இயேசு சொன்ன வார்த்தை தான் நிறைவேறுகிறது. இது உலக அளவில் இந்த உபத்திரவம் உண்டாகும். இதை நாம் எதிர்பார்க்க வேண்டியது இயேசுடைய தீர்க்க தரிசனம். அடுத்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இயேசு சொன்னார்,
இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அதனால் இது அறிவித்தே ஆக வேண்டும். ஒருவரும் அதை தடுக்க முடியாது. எந்த சட்டம் போட்டும் சுவிசேஷம் அறிவிப்பதை தடுக்கவே முடியாது. என்றால் இயேசுவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியே தீரும். இதுவரைக்கும் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. இது இயேசு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை. அதனால் இந்த சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவித்தே தீரும். அதை ஒருத்தர் சட்டம் போட்டும் தடுக்க முடியாது, அடித்து நொறுக்கியும் தடுக்க முடியாது. சட்டம் போடுகிறவர்கள் கலங்கி போவார்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள் ஒடுங்கி போவார்கள், என் விரோதமாய் எழும்புகிறவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். இயேசு என்கிற சுவிசேஷம் நிற்கும். இயேசுனுடைய வார்த்தை சத்தியம். அதை ஒரு மனிதனை மாற்ற முடியாது. இதுதான் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம். இயேசு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது தீவிரமாய் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். நல்லா அறிந்து கொள்ளுங்கள். இந்த தீர்க்க தரிசனத்தில் கவனம் செலுத்துங்கள். நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்குறோம், பஞ்சம், கொள்ள நோய், பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் சொல்லி இருக்குதுங்க. அந்த காலத்திலேருந்து நடக்குதில்லை இன்னி. ஆனால் வசனத்தை நல்லா கவனித்தால் இதுதான் இந்த கடைசி காலம். நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் தான் இயேசு சொன்ன அந்த வார்த்தை துல்லியமாய் நிறைவேறி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அதனால தான் தானியேல் எப்படி தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்தாரோ, நாம் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தை கவனமாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பைபிளில் சொல்லப்பட்டது தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை கவனித்து வாசித்தால் இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் நிகழ்வுகள் இப்பொழுது பூமியில் நடக்க ஆரம்பித்து விட்டது. நாம் கடைசி வினாடிக்குள்ளே வந்து விட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த காலத்தில் இந்த கடைசி கால ஆபத்துகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், பலவிதமான தீமைகள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த ஆபத்துகளை எப்படி தப்புவது, இந்த பஞ்ச காலத்தில் நாம் என்ன செய்வது, அது நம்மையும் பாதித்து விடுமே. இனிமேல் இந்த கொள்ள நோய், இந்த பஞ்சங்கள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள் வந்தால் எப்படி நாம் தப்ப முடியும்? நம்ம ஒரு வழி இருக்கிறாரு. கடைசி கால இந்த ஆபத்துகள் வந்தே தீரும், அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த ஆபத்துக்கு விலக்கி நாம் பாதுகாக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வழியை இயேசு சொல்லி இருக்கிறார். அதில் தான் கவனம் செலுத்த வேண்டும். இயேசு என்ன வழி சொல்லி இருக்கிறார்? இந்த ஆபத்துகளுக்கு நம்ம தப்பணும், இந்த ஆபத்துகள் நம்மை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பஞ்சம் வந்தாலும் எலியாவின் தேவன் எப்படி சாரிபாத் விதவையை போஷித்தாரோ அதே மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு பஞ்சம் இல்லை. நம்மை சுற்றிலும் பஞ்சத்தின் பாதிப்புகள் இருக்கும். ஆனால் எலியா தீர்க்கதரிசி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள கலசத்தில் மா குறைந்து போகாது, அந்த பானையிலே மா குறைந்து போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாது. எத்தனை வருடம் பஞ்சம் நீடித்தால் அந்த வீட்டுக்குள்ளே மாத்திரம் பஞ்சம் இல்லை. பஞ்ச காலத்தில் நம்முடைய போஷிக்க தேவனுக்கு தெரியும். பஞ்ச காலத்தில் போஷிக்கிற ஒரு தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். தேசமெல்லாம் பஞ்சம், விதைக்க முடியாது, அறுக்க முடியாது. ஆனால் ஈசாக்கு ஜெபம் பண்ணிவிட்டு விதைத்தால் 100 மடங்கு பலன் உண்டாகும். அப்பொழுதுதான் வித்தியாசத்தை இந்த உலகம் பார்க்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இந்த பஞ்ச காலத்தில் உங்களுடைய நிலம் மாத்திரம் எப்படி விளைகிறது, இதை விளைய செய்கிற ஒரு தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்ல முடியும். பஞ்ச காலத்தில் பாதுகாக்கிற ஒரு தேவன் அவர். கொள்ள நோய் காலத்தில் நம்மை பாதுகாத்ததுனால தானே நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்மை பாதுகாக்க அவருக்கு தெரியும். அதனால பஞ்சத்தை கண்டு பயப்பட தேவையில்லை, கொள்ள நோய் கொண்டு பயப்பட தேவையில்லை, உபத்திரவத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. பூமி அதிர்ச்சிகளை வந்தாலும் எல்லாம் பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் பாதிக்கப்படாமல் நிற்பீர்கள். அது கர்த்தருக்கு தெரியும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று. குஜராத்தில் ஒரு பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது, எர்த்குவேக் வந்தது, பெரிய அழிவை கொண்டு வந்தது. நமக்கு தெரியும் 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த குஜராத்தில் உண்டான பாதிப்பு.
நான் போயிருந்தேன். அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு மிஷினரி அழைத்து கொண்டு குஜராத்துக்கு போய் 150 மைல்கள் பிரயாணப்பட்டு கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் நான் போய் பார்த்தேன். சின்ன கிராமத்திலிருந்து பட்டணம் வரைக்கும் பாதிக்கப்பட்டு அரண்மனை போன்ற வீடுகளெல்லாம் நொறுங்கி கிடக்கிறாரு. சில பெரிய வீடுகள் அப்படியே இருந்தது. வெளியே நல்லா இருக்குதுன்னா வீட்டுக்குள்ளே யாருமே தங்கலை. வெளியில் அந்த ரோட்டு ஓரத்தில் டென்ட் போட்டு தங்கியிருக்கிறாங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள். நான் போய் பார்த்தேன், வீடு நல்லா தான் இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா பெரிய பெரிய கீறல்கள் விழுந்து எந்த நேரத்தில் அது நொறுங்கி விழும் அப்படி தான் இருந்தார். காந்திதாம் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறாரு குஜராத்தில், கடற்கரை பட்டணம். கடைசியில் இரவில் அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே உள்ள ஒரு விசுவாசி, அரசாங்கத்தில் அதிகாரியாக பணி செய்கிற ஒரு நார்த் இந்தியன் விசுவாசி, அவருடைய வீட்டில் நாங்கள் போய் தங்கினோம். அப்பொழுது நான் அவர்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், இந்த எத்துக்கைக்கு வந்தபோது, பூமி அதிர்ச்சி வந்தபோது எங்கே இருந்தீங்க? அவர் சொன்னார், காலை நேரம் நான் நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டு இருந்தேன். பிள்ளைகள் காலேஜுக்கு புறப்பட்டு கொண்டு இருந்தாங்க. மனைவி கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென்று வீடு அசைய ஆரம்பித்தது. ஏதோ நடக்குதுன்னு சொல்லி எல்லோரும் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டேன். நாங்கள் இந்த முற்றத்தில், வீட்டுக்கு முன்னால் முற்றத்தில் நின்றோம். அவர் சொன்னார், எங்களுடைய காலுக்கு கீழே அந்த பூமி 2.5 அடி அப்படி உயர்ந்து தாழ்ந்ததான். 2 அடி உயரத்துக்கு பூமி 2 முறை அப்படி அலை மாதிரி எழும்பினது. அவ்வளோதான், மட மட மடன்னு சத்தம், கட்டடங்கள் நொறுங்கி விழுந்தது, கூக்குரல், அழுகையின் சத்தம், கதறுதல், எங்கே பார்த்தாலும் மரண ஓலம். நான் உடனே ஓடிப்போய் எத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப முடியுமோ காப்பாற்றி அனுப்பினேன். அவர் சொல்லிட்டு சொன்னார், இந்த பக்கத்தில் எங்கள் தெருவில் இந்த பக்கம் வீடுகள், இந்த பக்கம் வீடுகள், பக்கத்து தெரு, பின்பக்க தெரு, எல்லா இடத்துலையுமே ஒரு வீடு கூட பாதிக்கப்படாமல் இல்லை. அத்தனை வீடுகளிலும் ஜனங்கள் வீட்டுக்கு வெளியில் டென்ட் போட்டு தங்கி இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு கீறல் கூட விழவில்லை. அதுக்கு அந்த வீட்டில் தான் நாங்கள் தங்கணும். நான் அதுக்காகவே அந்த வீட்டில் அத்தனை ரூமும் போய் பார்த்தேன். நான் அத்தனை ரூமும் போய் பார்த்தேன், ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. பூமி அதிர்ச்சி வந்தது, பூமி 2 அடி ஏறி இறங்கிச்சு, எல்லா இடத்துல மரண ஓலை, வீடுகள் நொறுங்கி போனது. இந்த வீடு மாத்திரம் பத்திரமா அப்படியே நிற்கிறது. அதுதான் தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பூமியில் எங்கும் கூட இருக்கிற அநேகர் மேல் அந்த ஆபத்துகள், கண்ணிகள், கடைசி கால ஆபத்து வரும். ஆனால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பி, நல்ல இயேசு சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, நீங்கள் தப்பணுமானால், இந்த கடைசி கால ஆபத்துகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால், நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு முன்பாக போய் நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டுமானால் 2 காரியம் சொல்லுங்க. ஒன்று, இந்த ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும், கடைசி கால ஆபத்துக்கு. 2வது, இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்னால் போய் நிற்கணும். அதற்கு ஒரு ஆலோசனை இயேசு சொன்னார், ஒரு மருந்து சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் 36வது வசனம், என் பிள்ளைகளே, இனி வரப்போகிற இந்த ஆபத்துக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு வரும்போது அவரை மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இது ஆழமா, இதுதான் ஒரே மருந்து, இதுதான் மருந்து. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தால் நம்மை சுற்றிலும் எத்தனை ஆபத்துகள், பஞ்சங்கள், கொள்ள நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கையின் ஆபத்துகள் எத்தனை வந்தாலும் ஆண்டவருடைய கரம் உங்களை பாதுகாத்து நடத்தும். ஜெபிக்கிறவர்களைத்தான் ஆண்டவருடைய கரம் பாதுகாக்கும். எப்பொழுதும் ஜெபிக்கிறதுன்னா எப்படிங்க ஜெபிக்கிறது? எப்பொழுதும் ஜெபிக்கிறது. நாங்கள் 5 நிமிஷத்தில் அகில உலகத்துக்குமே ஜெபிச்சு முடிக்கிற ஆட்கள். அதுவும் எங்களுக்காக தான் என்ன ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி, மனைவி ஆசீர்வதி, கணவர் ஆசீர்வதி, வியாபாரத்தை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். இதுதானே பெரும்பாலான கிறிஸ்தவருடைய ஜெபமாக இருக்குது. ஒரு சுயநலமான ஜெபம். எப்பொழுது இதே சொல்லி ஜெபிக்கிறதான்னு கேட்டால்,
எவ்வளோ காரியம் இருக்குது. மதுரைக்காக ஜெபித்தோம்ல, மதுரை சிட்டிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா இந்திய அளவில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது. நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் எவ்வளோ இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:1-2 ஆண்டவர் எல்லா மக்களுக்காக ஜெபிங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட நான் விரும்புகிறேன், சித்தமுள்ளவராக இருக்கிறேன், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வயலில் எழுதிருக்குல்ல, எபேசியர் 6:18 சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி நம்ம ஜெபிக்க வேண்டிய எத்தனை காரியத்தை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. நம்ம ஜெபிக்க வேண்டிய எவ்வளோ காரியம் இருக்குது நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்ம இருக்கிற இடத்துல. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், அதுதான் உங்களை பாதுகாக்கும். ஆபத்துக்கு விலக்கி நீங்கள் பாதுகாக்கப்படணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போது இந்த எப்பொழுதும் ஜெபிக்கணும் எப்படிங்க முடியும் என்றால், இந்த கடைசி காலத்தில் தேவன் ஒரு அபிஷேகத்தை தருகிறார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஊழியக்காரிகளுக்கு, தன்னுடைய ஜனத்திற்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார். இந்த அபிஷேகம் ஜெப அபிஷேகம். பலவிதமான அபிஷேகங்களை வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கிறதற்கு ஒரு அபிஷேகம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஒரு ஜெப அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மேலே நான் மன்றாட்டின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சந்ததியின் மீது, வம்சத்தின் மீது ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு அபிஷேகம் நமக்கு அவசியம், மன்றாடுவதற்கு ஒரு அபிஷேகம் நமக்கு அவசியம். இந்த கடைசி காலத்தில், இந்த ஆபத்துகள் பெருகி இருக்கிற காலத்தில் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப அபிஷேகம் நமக்கு அவசியம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த புது வருஷத்துக்காக ஒரு வாக்கு கொடுத்தார். இந்த வருஷம் அபிஷேகத்தின் ஆண்டு, எங்கும் என் ஆவியை ஊற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் எழுப்புதல். ஆவியானவர் ஊற்றப்படுவது தான் எழுப்புதல். இப்போ எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். எழுப்புதல் மூலிரவை ஜெபந்தான் மதுரையில் நடக்கிறது. எழுப்புதல்னா என்னது? ஆவியானுடைய ஊற்றப்படுதல், அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். எழுப்புதலை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். மனிதனால் எழுப்புதலை கொண்டு வரவே முடியாது. ஆவியானவர், அந்த அபிஷேகம் பலமாய் ஊற்றப்படுவது தான் எழுப்புதல். அப்போ ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்? திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவார்கள். 1-2 பேர் அல்ல, 5-10 பேர் அல்ல, 100-200 அல்ல, 1000-2000 அல்ல, லட்சமாய், கிராமமாய், பட்டணமாய், திரள் கூட்டமாய் ஆண்டவர் பக்கமாய் திரும்புவார்கள். அந்த எழுப்புதல் தான் இனி வரப்போகிறது. அந்த எழுப்புதல் தான் இனி நடக்க போகிறது. அந்த எழுப்புதலுக்காகத்தான் கர்த்தர் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். 35 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க மதுரை மாவட்டத்தில். 20 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சீசராக மாறினா இந்த மாவட்டம் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க. அதுதான் எழுப்புதல். அதுதான் வரப்போகிறது. நம்முடைய கண்களால் அதை பார்க்க போகிறோம். எங்கும் ஜனங்கள் இயேசு 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 என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை காணப்போகிறோம். இது ஆவியானவர் செய்ய போகிற ஒரு காரியம். ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டு திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பக்கமாய் திரும்பி சபையில் சேர்க்கப்படுவார்கள். இதுதான் எழுப்புதல். இதுதான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே முதல் நூற்றாண்டிலே உண்டான எழுப்புதல். முதல் நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. அப்போஸ்தலர் 2:41 ரெண்டாவது ஒரு பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் 4:4 அடுத்த நாளில் திரளான புருஷர் ஸ்திரீகளை ரட்சிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் 5:13-14 எண்ண முடியல. திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 4:31-32 திரளான விசுவாசிகள். அப்பொழுது 24,000 விசுவாசிகள் சபையில் இருந்ததாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 6:7 எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. எருசலேமிலே எங்கும் சீஷர்களாய் மாறிவிட்டார்கள். எல்லாரும் இயேசுவின் சீஷர்கள். இயேசுவை பின்பற்றாங்க, இயேசுவை அறிவிக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்க.
பாதிக்கும் அதிகமான பேர் எருசலேமில் ரட்சிக்கப்பட்டு சீஷராக மாறிவிட்டார்கள். அதனால தான் மத தலைவர்கள் அப்போஸ்தலரை அழைத்து, உங்கள் போதகத்தினாலே எருசலேமை நிரப்பிவிட்டீர்கள் என்று அவளுக்கு விரோதமாக எழும்பி அடித்து துன்புறுத்தினார்கள். என் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மதுரையில் அது நடக்க போகிறது, இந்த மாவட்டத்தில் அது நடக்க போகிறது. ஒவ்வொருவரும் தீர்க்க போகிறீர்கள், நாம் அதை பார்க்க போகிறோம். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஜெப ஆவி நமக்கு தேவை. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு ஜெப அபிஷேகம் நமக்கு தேவை. ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஜெப அபிஷேகம். நம்முடைய முயற்சியினால் ஜெபிப்பது வேறு, அந்த அபிஷேகத்துக்குள்ளே ஜெபம் பண்ணுவது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணால் முயற்சி பண்ணி பார்க்குறோம், 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அதை தாண்ட முடியல, கஷ்டப்பட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெப ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்டு விட்டால் 3 மணி நேரம் ஜெபிச்சா கூட 5 நிமிஷம் மாதிரி பறந்து போய்விடும். நான் 3 மணி நேரம் ஜெபிச்சிடறேன், என்ன இப்போ தானே ஜெபிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஆவியானவர் செய்கிற ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அந்த ஜெப அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அதனால் அந்த அபிஷேகத்தை, ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்ற போகிறார். மன்றாட்டின் ஆவி உங்கள் மேலே ஊற்ற போகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு விட்டால் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவீங்க. உங்களுடைய தூக்க நேரம் குறைந்து விடும், ஜெபிக்கிற நேரம் அதிகமாகி விடும், மனிதரோடு பேசுகிற நேரம் குறைந்து விடும், ஜெபிக்கிற நேரம் அதிகமாகி விடும், செல்போனில் பேசுகிற நேரம் தன்னால் குறைந்து போய்விடும், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற நேரம் அதிகமாகிவிடும். இனிமேல் அப்படித்தான் ஆவியானவர் செய்ய போகிறார். என்னால் ஆவியானவர் சகலத்தையும் மறுரூபப்படுத்துகிற தேவன். அந்த ஜெபத்தில் 2 விதமான காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிற. ஒன்று, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8:26 ஆவியானவர் தாமே நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். இது மன்றாட்டின் ஆவி, மன்றாடி ஜெபிப்பதற்கான ஒரு அபிஷேகம், மன்றாட்டு அபிஷேகம். தி அனாயிண்டிங் ஆஃப் இன்டர்செஷரி ப்ரேயர். நீங்கள் மன்றாடி ஜெபிப்பதற்கான ஒரு அபிஷேகம். நான் தென்கொரியா தேசத்தின் எழுப்புதலை பார்க்க 35 வருஷத்துக்கு முன்னால், அப்போவே சாம் ஜபத்துரை அண்ணன் தான் அழைச்சிட்டு போனாங்க. அவங்களோட அந்த எழுப்புதலை பார்க்க நான் போனேன். எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோமே, நம்ம நாட்டில் எழுப்புதல் வரணும்னு, ஒரு தேசத்தில் எழுப்புதல் வந்தால் எப்படி இருக்கும் பார்க்கலான்னு போனேன். அங்கே போனபோது டாக்டர் பாலி அங்கச்சி அவங்களுடைய சர்ச்சில் கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க, சர்ச் க்ரோத் கான்ஃபரன்ஸ் என்று. அங்கே போய் தான் இந்த நாட்டில் உள்ள எழுப்புதலை பார்த்தோம். அவங்க சர்ச்சில் ஆராதனைக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் ஒரு ஆராதனையில் 50,000 பேர். ஒரு ஆராதனையில் மெயின் சாங்சுவரிக்குள்ளே 25,000 பேர் இருக்கிறாங்க. மற்ற ஹால் அங்கெல்லாம் வராண்டா எல்லா இடமும் டிவி ஸ்க்ரீன் வச்சு அதில் 25,000 பேர். ஒரு ஆராதனை முடிஞ்சு வெளியே வந்தால் வெளியே 50,000 பேர் பைபிளோட குடும்பமாக காத்திருக்கிறாங்க, பாட்டு பாடி துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே இவங்க வெளியே போனோன்னு அவங்க நிரப்பிடுறாங்க. அடுத்த ஆராதனை காலையில் ஆரம்பிக்கிற ஆராதனை ராத்திரி 7 மணி வரைக்கும் தொடர்ந்து ஆராதனை, 7 ஆராதனை. அப்படி என்னங்க அவங்களுடைய சர்ச்சில்னு பார்த்தா 7.5 லட்சம் ஆத்துமாக்கள். ஒரே சர்ச்சில் எவ்வளோ ஆத்துமாக்கள்? 7.5 லட்சம். அது இதை கண்ணால் நான் பார்த்தது. 7.5 லட்சம் ஆத்துமாக்கள். மதுரையில் 1 லட்சம் விசுவாசிகள் ஒரு சபை எழுப்பினா எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்கள். மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பட்டணத்துக்கு ஒரு சர்ச்சாவது 1 லட்சம் ஆத்மாவுள்ள சபை எழும்பணும். சீக்கிரம் எழும்ப போகிறாரு. நம்ம கர்த்தர் விசுவாசிப்போம், அது நிறைவேற போகிறாரு. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அதான் ஆசை, இந்த மாதிரி மாற்றம் வரணும். ஆவியானவர் உண்டாக்குகிற மாற்றம். அல்லேலூயா. எல்லா சபையுமே வளர்ந்து பெருகி திரள் கூட்ட மக்கள். என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தா, எப்படி இந்த மாதிரி மாற்றம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா,
அந்த சபையில் 2 மணி நேரம் தான் ஆராதனை நேரம். ஏன்னா 7 ஆராதனை வரிசையாக நடத்தணும். அவ்வளோ விசுவாசிகள். 2 மணி நேரம் ஆராதனையில் முதல் 15 நிமிஷம் 20 நிமிஷம்தான் ஒரு 20 மினிட்ஸ் நல்ல பாட்டு ஒர்ஷிப், பாட்டு பாடி நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. 20 நிமிஷம் ஆராதனைக்கு பிறகு அடுத்த 20 நிமிஷம் ஜெபம். சர்ச் ஆராதனையில் 20 நிமிஷம் ஜெபம். ஜெப குறிப்பு சொல்கிறாங்க. 50,000 பேரும் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. நான் 25,000 பேர் இருக்கிற சர்ச்சை கவனித்தேன். நம்ம ஊரில் பாருங்கள், இந்த முன்னால் இருக்கிறவங்க ரொம்ப சத்தமாக ஜெபிப்பாங்க. மத்தியில் போக போக சவுண்டு குறைஞ்சி பின்னால் இருக்கிறவங்க இப்படியே நிற்பாங்க. பார்த்தீங்களா? சர்ச்சிலையும் சரி, எந்த கூட்டத்துக்கு போனாலும் பின்னால் நிற்கிறவங்க அப்படி அமைதியாக அப்படியே நிற்பாங்க. ஆனால் அங்கே நான் அந்த சர்ச்சில் கவனித்தேன், எப்படி இவங்க ஜெபிக்கிறாங்க அப்படி பார்க்க தானே போயிருந்தேன். அதனால் நான் கண்ணை மூடி ஜெபிக்காமல் கண்ணை திறந்து பார்த்து கொண்டு இருந்தேன். பின்னால் கடைசி ரோவில் இருக்கிற வரைக்கும் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. நான் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறவங்கள கூர்ந்து கவனித்தேன். நிறைய அவருடைய ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்க. கண்ணிலேருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறாரு. ஒரு பாரம் அவங்களுக்குள்ள. நாங்கள் கொரிய மொழியில் அவங்க பேசினதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. எங்களுக்கு ஹெட்ஃபோன் தந்துடுவாங்க, இந்த இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க செய்தியெல்லாம். இந்த ஜெபம் நடக்கும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் ரூமில் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு ரூமில் மேலே எங்கேயோ ஒரு ரூமில் உட்காந்து ஒரு பிரசங்கத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம காதில் கேட்கும். அப்போ இந்த ஜெப நேரத்தில் சொல்ல, now we are going to pray, I pray for the salvation of our Korean people அப்படிலாம் சொல்லி அவர் சொல்லிட்டு எல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவரும் ஜெபிக்கிறார், அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறவரும் ஜெபிக்கிறார். அப்புறம் ஜெபிக்கும் போது நான் கவனித்தா அழுகிறார். அப்படியே அந்த அழுகிற சத்தம் கேட்குற காதில். அழுது ஜெபிக்க. யார்? டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு கூட இருக்கிறவர். ஒரு ரூமில் உட்காந்து பிரசங்கத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறார் நம்ம கேட்கறதற்கு. அவர் அழுகிறார். அந்த அழுகிற சத்தம் என் காதில் கேட்டார். பாருங்கள், அந்த மக்கள் மேலே அந்த மாதிரி ஒரு மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டிருந்தார். முழுரவு ஜெபத்துக்கு போனால் அப்படி ஜெபிக்கிறாங்க. அந்த மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டதுனால அவங்களுடைய கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அந்நிய பாஷையில் ஜெபித்தாலும் அழுது அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறதை என்னால் பார்க்க முடிந்தது. சபை ஆராதனையில் அழுகிறாங்க. முழுரவு ஜெபத்தில் அழுது அந்நிய பாஷையில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. 2 பேர் கூடி கை கோர்த்து ஜெபித்து அவனுடைய கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போது நான் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த குடும்பம் அந்த ஹோம் செல் ப்ரேயர் குரூப் வீட்டு ஜெபக்குள் அதுக்கு போயிருந்தோம். அங்கே போனாலும் அழுது ஜெபிக்கிறாங்க, அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்க, கண்ணில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களேன்னு சொல்லி பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன்கிட்ட நான் பேசி கேட்டேன், அண்ணன் தென்கொரியாவுக்கு போனேன், இந்த மக்கள் இப்படி ஜெபிக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ அண்ணன் சொன்னாங்க, அவங்க மேலே மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டு இருக்கிறாரு. அப்படி ஊற்றப்பட்டதுனால அப்படி அவங்களால ஜெபிக்க முடிகிறது. அப்போ தான் அறிந்து கொண்டு, அப்போ நம்ம தேசத்தில் இந்த மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படணும், இந்த ஜெபாவி எல்லார் மேலே ஊற்றப்படணும். அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டால் ஜெபிக்காதவங்களையும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அது ஊற்றப்பட்டு கொண்டே வருகிறது. அதனால் இன்றைக்கி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க பெருகி கொண்டே வருகிறார்கள். அப்படி ஜெபிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் சொல்கிறாங்க, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா 2 மணி நேரம் ஜெபிக்கிறாங்கன்றாங்க. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள். இந்த மாதிரி ஜெப ஆவி பெருகி கொண்டே வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நீங்கள் பல மடங்கு ஜெபிக்க போகிறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஜெபத்தின் ஆண்டு. ஒரு ஜெப ஆவி உங்கள் மேலே ஊற்றப்பட போகிறது. அதான் மன்றாட்டின் ஆவி உங்களுக்கு ஊற்றப்பட்டு விட்டால் பெருமூச்சோடு அழுது புலம்புகிற ஜெபம் வந்துவிடும். அந்த ஆவி தான் அதை செய்ய முடியும். நான் இந்த மதுரையில் இருக்கும் பொழுது தான் 1974 வருஷம், 1974 இங்கே இந்த நரிமேட்டில் இருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சு அந்த ஆராதனைக்கு நான் செல்லுவேன். அப்போது அறிவித்தாங்க, வேலூர் தஞ்சாவூரில் பிளஸ்ஸோன்னு ஒரு மீட்டிங் நடக்கு. இதே மாதிரி பொங்கல் விடுமுறை நாட்களில்
பிளஸ்ஸோ ஆசீர்வாத முகாம் நடக்கிறாரு. அதுக்கு போகிறவங்க போகலான்னு சர்ச்சில் இருந்து போனாங்க. அப்போ நானும் போனேன். போகிறதுக்கு காசெல்லாம் கிடையாது என்கிட்ட. நான் இப்போ வந்து படித்து கொண்டு இருக்கிறேன். அதனால் ஒரு ஐயா தான் எனக்காக, தம்பி உங்களுக்காக நான் பஸ்ஸுக்கெல்லாம் பணம் கட்டுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க தான் பணம் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. இப்போ சொல்கிறாங்களே அடுத்த மாதம் வர காலேஜ் ஜெயக்குமார் நீ பாஸ்டர், அவங்க அப்பா தான் என்னோடய முகாமுக்கு அனுப்பி வச்சாங்க. காசு கொடுத்து எனக்கு பதிலாக கொடுத்து நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஏசா யாக்கோபுன்னிலாம் 2 பிரதர்ஸ் உண்டு இங்கே. அவங்க வந்து சாக்கு வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க கடையில் போய் நான் உட்காந்துருப்பேன். நான் நல்ல விசுவாசிகள், வர்றவங்களுக்கெல்லாம் இயேசு பற்றி சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அந்த முகாமுக்கு வந்தாங்க, சேர்ந்து போனோம். நாங்கள் அங்கே தான் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆவியினாலே நிரப்பினார். என்னை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். ஸ்டான்லி அண்ணன், லயனல் அண்ணன், எசைக்கியா பிரதர் அவங்கெல்லாம் அப்போ செய்தி கொடுப்பாங்க. அதில் லயனல் பிரதர் செய்தி கொடுத்து ஜெபிக்கும் போது தான் அந்த அபிஷேகத்தை நான் ஆண்டவர் என்னை நிரப்பினார். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டேன்னு சந்தோஷம். அந்த முகாம் முடிஞ்ச மகிழ்ச்சியோடு நான் வந்தேன். என் அனுப்பி வச்ச அந்த ஐயாவை நான் மறப்பதில் ஆண்டவருக்கு அவங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அதனால தான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அந்த அபிஷேகம் பெற்றதுனால என்ன மாற்றம் உண்டாச்சு? எனக்குள்ளே முதலாவது கொண்டு வந்த ஒரு மாற்றம் என்னுடைய ஜெப வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றினார். அதுக்கு முன்னால் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், அபிஷேகம் பெறலை. ரட்சிக்கப்பட்டிருந்த போதும் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே இந்த பட்டணத்தெல்லாம் ரட்சியன்னு சொல்லி. ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு என்னுடைய ஜெபத்தை ஆவியானவர் மாற்றினார். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அந்த மக்களை குறித்த பாரம் என் இருதயத்தை அழுத்த ஆரம்பித்தது. கண்ணீரோடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கே ஒரு ஆச்சரியம், என்ன ஆச்சு எனக்குள்ள, இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று. அது பரிசுத்த ஆவியானவர் அந்த மன்றாட்டின் ஆவியை எனக்குள்ளே ஊற்றினதுனால உண்டான மாற்றம் என்று அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. நான் வந்து சிந்தாமணி இருக்குல்ல, கீழே வாசல் அந்த பக்கம் சிந்தாமணின்னு ஒரு இடம், அங்கே தான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அப்பொழுது ராத்திரி 8 மணிக்கு இரவு சாப்பாட்டுக்கு டைனிங் ஹாலுக்கு, எல்லாம் கீழ் தளத்தில் டைனிங் ஹால். அப்போ எல்லோரும் கீழே டைனிங் அந்த டைமுக்கு சாப்பிட போவாங்க. மணி அடிச்சிடும், சாப்பிட போவாங்க. நான் எழுப்பி சாப்பிட போகலான்னா உள்ளுக்குள்ளே ஆவியானவர் சொல்லுவார், மாடிக்கு போ, மாடிக்கு போ அப்படின்னு. ஆவியானவர் என்னை தூண்டுவார், அப்படியே பேசுவார், உணர்த்துவார். எனக்கு அதெல்லாம் ஒரு புதிய ஆச்சரியமான அனுபவமாக இருந்தது. மாடிக்கு போகணுமா, அங்கே என்ன இருக்கிறது ஆண்டவர், எல்லாம் சாப்பிட போகிறாங்க, ராத்திரி சாப்பிட மாடிக்கு போ. அப்போ ஆவியானவரால் ஏவப்பட்டு மாடிக்கு போய் நின்றா இந்த மதுரை பட்டணமே நல்லா தெரியும். ஏன்னா அது 3வது மாடினுடைய அதுக்கு மேலே உள்ள மொட்டை மாடி, 4வது மாடி. அங்கேருந்து பார்த்தா மதுரை பட்டணம் லைட்லாம் போட்டு அழகாக தெரியும். ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்தை பாரு, எத்தனை லட்சம் ஆத்துமாக்கள், இவங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், ஜெபம் பண்ணி இந்த பட்டணத்துக்காக. அங்கே மாடியில் நின்று கையை உயர்த்தி வானத்தை பார்த்து இந்த பட்டணத்தையும் பார்த்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து கொண்டு இருப்பேன். எவ்வளோ நேரம் ஜெபம் போகும் எனக்கு தெரியாது. என் கண்ணில் கண்ணீர் வடிகிறது தான் தெரியும். இன்றைக்கு நினைத்தாலும் எனக்கு ஆச்சரியம், எப்படி இதெல்லாம் நடந்தது, எப்படி என்னால் அப்படி ஜெபிக்க முடிந்தது. நான் அல்ல, அந்த அபிஷேகம் என்னை ஜெபிக்க வைத்தது. அந்த ஆவியானுடைய அபிஷேகம்தான் எனக்குள்ளே அந்த மன்றாடுகிற இருதயத்தை கொடுத்து ஆவியானவர் ஜெபிக்க வைத்தார். நான் ரோட்டில் நடந்து போவேன், காலேஜுக்கு போகிற வழியில் ஜனங்கள் ரொம்ப பக்தியோடு கிராமத்துலேருந்து கூட்டம் கூட்டமாக வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னா ரோட்டில் நின்று அழுதுருக்கிற, ஆண்டவரே என் ஜனத்தை ரட்சிங்க, இவங்களெல்லாம் ரட்சிங்க. ரோட்டில் நின்று கண்ணில் கண்ணீராய் வடியும். நான் ஏன் இப்படி அழுகிறேன்? எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டதை நான் அநேக ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது மன்றாட்டின் ஆவினே எனக்கு தெரியும். ஆவியானவர் அந்த மன்றாட்டின் ஆவியை நமக்குள்ளே ஊற்றிவிட்டால் அந்த பாரம் உண்டாகிவிடும். இன்றைக்கு அந்த ஆவியை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றப் போகிறார். நீங்கள் அழுது புலம்பி ஜெபிக்க போகிறீங்க. பெருமூச்சோடு ஜெபம் பண்ணுவாராம். ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிற ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார்.
இந்த பட்டணத்தை நினைக்கும் போது ஆண்டவரே, இத்தனை லட்சம் ஆத்துமாக்கள், இவ்வளவு ஜனங்கள், பக்தியுள்ள ஜனங்கள், பாவத்தில் சாபத்தில் அடிமைப்பட்டு தவிக்கிற மக்கள், அதை நினைக்கும் பொழுது உடைய இருதயம் கசைக்கு பிழியப்படுவதை போல் இருக்கும். உள்ளத்தின் பாரத்தோடு கூட உள்ளத்திலிருந்து கதறுதலாய் புறப்படுகிற ஒரு ஜெபம்தான் மன்றாட்டு ஜெபம். இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வார்த்தை வெளிப்பட முன்னால இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது, அழுகிறார். அதன் பிறகு சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே என்ற பட்டணத்தை பார்த்து கதறுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோமே, வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த மன்றாட்டின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்டார். அந்த பாரம் நமக்குள்ளே உண்டாகிவிடும். மதுரை பட்டணமே மதுரை பட்டணமே என்று ஒரு கதறுதல் உடைய உள்ளத்தில் உண்டாகிவிடும். ஒரு ஆத்மாவை பார்க்கும் பொழுது, ஒரு ஜனத்தை பார்க்கும் பொழுது, டாஸ்மாக் கடையை பார்க்கும் பொழுது, அதற்கு முன்னாலே வரிசையில் நின்று முண்டி அடித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பார்க்கும்போது இருதயத்தில் ஒரு வேதனை உண்டாகும். அந்த பாரம் உண்டாகும். அந்த வேதனையிலிருந்து புறப்படுகிற ஒரு ஜெபம்தான் மன்றாட்டு ஜெபம். இன்றைக்கு இந்த தேசத்தில் நடக்கிற காரியத்தை எட்டி பாருங்கள். ஒரு பக்கம் மதுபான மக்களை சீரழிக்கிறது, இன்னொரு பக்கம் போதை மருந்துகள் சீரழிக்கிறது, இன்னொரு பக்கம் விபச்சார வேசித்தனம் சீரழிக்கிறது, இன்னொரு பக்கம் சூதாட்டங்கள் சீரழித்து கொண்டு இருக்கிறது. சமுதாயத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற இத்தனை காரியத்தை நம்ம பார்க்கிறோமே. இவைகளை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு வேதனை உண்டாகும். நெகேமியா 1:4 வாசிக்கும் பொழுது, தன்னுடைய பட்டணம் தன்னுடைய ஜனங்களின் செய்தியை அறிந்தபோது நெகேமியா உட்கார்ந்து மன்றாடினார் என்று சொல்லப்படுகிறார். உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி அந்த மன்றாட்டின் இருதயத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். யாத்திராகமம் 32:13 வாசிக்கும் பொழுது, நான் இந்த ஜனங்களை அழித்து போடுவேன் மோசே, விட்டுவிடு என்று ஆண்டவர் கேட்ட பொழுது மோசே கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினாராம். ஆண்டவரே இறக்க செய்யுங்க, மன்னிச்சிருங்க, கெஞ்சுகிறார். ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுதலின் ஒரு ஜெபம், கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். கலாத்தியர் 4:19 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய உள்ளத்தில் உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு கர்ப்ப வேதனையின் ஜெபம். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒரு தாய் கர்ப்ப வேதனைப்படுவதை போல ஒரு ஆத்ம வியாகுலம், ஆத்மாவிலே உண்டாகிற ஒரு துக்கம், வேதனை, அது ஒரு கர்ப்ப வேதனை போல நம்முடைய உள்ளத்தில் உண்டாகிற வேதனையிலிருந்து புறப்படுகிற அந்த ஜெபம், அதுதான் மன்றாட்டு ஜெபம். அது திரள் ஆண்டவருடைய பாதத்தில் விழும் பொழுது, நம்முடைய பெருமூச்சைகள் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக செல்லும் பொழுது, தேவன் அந்த ஜெபத்தை கேட்ட உடனே தன்னுடைய கரத்தை நீட்டுவார். ரட்சிக்கும்படி மக்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்குவார். அந்த மாதிரி ஜெபிக்கிற ஜெபம். இந்த மன்றாட்டின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணி விட்டு அடுத்த காரியத்தை தியானிக்கலாம். எல்லாரும் எழுந்துன்னு இருப்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் பயபக்தியோட கண்களை மூடி ஜெபத்தோட, அருகில் இருக்கிறவளை மறந்துருங்க, மேடையில் இருக்கிற ஊழியக்காரனை மறந்துருங்க, உங்களுடைய கண்களை மூடி இயேசுவை பாருங்க. இப்போ இயேசு உங்கள் பக்கத்தில், இயேசு உங்கள் முன்னால் அவர் வந்துன்னு இருக்கிறார். என் மகனே, என் மகளே, இந்த பட்டணத்தை நோக்கிப்பார். உன்னுடைய பட்டணம், உன்னுடைய மாவட்டம் நோக்கிப்பார். மதுபானத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பார். போதை வஸ்துகளால் அழிந்து கொண்டிருக்கிற வாலிபர்களை பார். பெண் பிள்ளைகள் கூட போதை வஸ்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. பெண்கள் கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமுதாயமே பாழாகி கொண்டிருக்கிறதே. உனக்கு அது தெரியலையா? உனக்கு அது தெரியலையா? ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் கூட மதுபானம் குடிக்க ஆரம்பித்து சமுதாயமே சீரழியுது. ஆத்துமாக்கள் அழிகிறதே உனக்கு தெரியலையா? பணத்துக்காக விபச்சாரம் செய்து செய்து பட்டணத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே. இந்த பட்டணம் தீட்டாகி சாபத்துக்குள்ளாகிறது. உனக்கு அது தெரியலையா மகளே? உனக்கு அது தெரியலையா மகனே?
நான் பரிதாபப்படுகிறேன், நான் பரிதாபம் கொள்ளுகிறேன், பாரம் கொள்ளுகிறேன். ஐயோ, இந்த பட்டணத்திலே மதுபானம், போதை வஸ்துகள், விபச்சாரம், வேசித்தனம், அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொலைவெறிகள், ஐயோ தற்கொலைகள் பெருகி கொண்டிருக்கிறது, ஆத்துமாக்கள் அழிகிறது. அந்த பாரம் ஆண்டவருடைய உள்ளத்தை நிரப்புகிறது. அவருடைய உள்ளம் பரிதபிக்கிறது, பரிதபிக்கிறது. யார் ஜெபம் பண்ணுவாங்க, யார் மன்றாடுவாங்க, யார் திறப்பில் நிற்பாங்கன்னு அவருடைய உள்ளம் தடும் பாரம் கொள்ளுகிறது. ஆண்டவரே, நான் இருக்கிறப்பா, நான் இருக்கிற ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, யார் ஜெபம் பண்ணுவாங்க, யார் தரப்பில் நிற்பாங்க? இவ்வளவு ஜனம் அழிகிறது. 35 லட்சம் மக்கள், ஐயோ 1,20,000 பேருக்காக பரிதபித்த தேவனுடைய உள்ளம் 35 லட்சம் மக்களுக்காக பரிதபிக்கிறது. ஆண்டவரே, 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 என் ஜனம் ஆண்டவரே, என் மக்கள் ஆண்டவரே, பக்தி உள்ள ஜனங்கள் ஆண்டவரே, அறியாமைக்குள்ள இருக்கிற மக்கள் ஆண்டவரே, ஐயா என் ஜனத்துக்கு இறக்க செய்யுங்க, என் ஜனத்துக்கு இறக்க செய்யுங்க. என் ஜனத்தினுடைய மனக்கண் திறக்கப்படணுமே, ரட்சிக்கப்படணுமே, பாவ சாப பட்டணத்தில் ஒளியணுமே, என் ஜனம் மீட்கப்படணுமே, பாவ உணர்வு உண்டாகணுமே, மனம் திரும்புதல் உண்டாகணுமே. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஊற்றப்படுகிறது. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க. எல்லாரும் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. மன்றாட்டின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. முன்னால் இருந்து பின்னால் வரைக்கும், பின்னால் இருக்கிறவங்க மேலே ஊற்றுங்க, ஊற்றுங்க. இந்த மன்றாட்டின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. மன்றாட்டின் அபிஷேகம் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். அழுது புலம்பி மன்றாடுகிற அபிஷேகம் நிரப்பட்டும். ஒவ்வொருவரை நிரப்பை ஆட்கொள்ளுங்க. இப்பொழுது அந்த அபிஷேகம் நிரப்புகிறது. பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. உங்களுடைய இருதயம் பாரம் கொள்ளுகிறது, பெருமூச்சு உண்டாகிறது, கண்ணீர் வருகிறது, புலம்பலின் ஆவி உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. த கபந்தலபா ஷர கபந்தலபா படடல கபந்தலபோ ஷர கபந்தலகா படடோடுபா ஷர கபந்தலகா தபந்தலபா ஷரபகா. மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிரப்பப்படுறீங்க, நிரப்பப்படுறீங்க. மன்றாட்டின் ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. பரிந்து பேசுகிற ஆவி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறாரு. பெருமூச்சு விட்டு அழும்படிக்கு ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். தேவனே, என்னுடைய பட்டணம், என்னுடைய ஜனம், என்னுடைய மாவட்டம் 35 லட்சம் ஆத்துமாக்கள், விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள் ஆண்டவரே, இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க ஆண்டவரே, இறக்க செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். அப்படியே 2 கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி கண்களை மூடி, கண்களை மூடி, இப்போ மன்றாட்டின் ஆவி உங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போறீங்க. அப்படி அமைதியாக சத்தத்தை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு புலம்பல், கண்ணீர், கதறுதல், இருதயத்தில் ஒரு வேதனை உண்டாகி ஆத்துமாக்களை நினைச்சு ஒரு புலம்பல் உண்டாகும், கண்ணீர் வடியும், கதறுதல் உண்டாகும். சத்தம், வார்த்தை வராது, வெறும் அழுகைதான் வரும். அது மன்றாட்டின் ஆவி, ஆத்துமாக்களுக்காய் பரிந்து பேசுகிற ஆவி உங்களுக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறார். இப்போ அது வெளிப்பட போகிறார். தகப்பனே, தகப்பனே, இவ்வளவு விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள், இவ்வளவு விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள் ஆண்டவரே இறக்க செய்யுங்க. இவ்வளவு விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள் அழிய அவன் பெருகிறது ஆண்டவரே, மன்னியும் இறக்க விக்கிரகத்துக்கெல்லாம் முடிவை உண்டாக்குங்க. மன்னிங்க, படத்தை மறுரூபப்படுத்துங்க.
இயேசுவே, இயேசுவே, பிதாவே, பிதாவே, கபதலா கபதலா தலக அப்படி செய்யாடு கபந்தலா கபுஷகம கபந்தலா கபந்தலா தலஷனம கபந்தலா தலஷனம அமைதியா ஒரு 2 நிமிடம் மிகுந்த அமைதியா ஒரு 2 நிமிடம் மிகுந்த அமைதியாய் உடைய உதடுகள் மூடி இருக்கட்டும், கண்கள் மூடி இருக்கட்டும், இருதயம் தேவனுக்கு முன்பாய் திறந்திருக்கட்டும். இப்ப இருதயத்தில் அந்த பாரம் உண்டாகும், பெருமூச்சு உண்டாகும். உள்ளத்துல ஊற்று, நாட்டின் ஆவிய ஊற்று. பட்டணம் பரிசுத்தமாக்கப்படுவிக்கிறோடு பிசாசு ஓடி இருக்கிறதோடு the kabandala kamushada the kabandala dalashana the kabandala dalashada bakuma the kabandala dalashana bakuma bakabushada bakuma மனப்புத்தரனே உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அழு என் ஆண்டவர் சொல்லுகிறார். அமைதியாயிராதே, பெருமூச்சு விட்டு அழு. உன் பட்டணத்தில் செய்யப்படுகிற அருவருப்புகளை நினைத்து பெருமூச்சு விட்டு அழு. உன் அழுகையின் சத்தம் பரலோகத்திற்கு போகட்டும், கதறுதலின் சத்தம் பரலோகத்திற்கு போகட்டும். பட்டணத்தில் நடைபெறுகிற அருவருப்புகளுக்காக பொல்லம்பி அழு. ஒரே பேரான குமாரனுக்காக கதறுவதை போல மார்பிலை அடித்து கொண்டு பொல்லம்பு. ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, எங்க பட்டணத்துக்கு இறக்க செய்யுங்க, எங்க ஜனத்தை சந்திங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, ரட்சிங்க ஆண்டவரே. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமே, மனம் திரும்பணுமே ஆண்டவரே. இந்த சாபக்கேடெல்லாம் மாறணுமே, எங்க பட்டணம் மறுரூபமாக்கப்படணுமே, ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணுமே, பாவ உணர்வு உண்டாகணுமே, மனம் திரும்புதல் உண்டாகணுமே. தகப்பனே, தகப்பனே, ஆண்டவரே, எவ்வளவு ஆத்துமாக்கள் ஐயா, தகப்பனே. மன்றாட்டின் ஆவி, மன்றாட்டின் ஆவி அநேகருக்குள்ளே ஊற்றப்படுவதை நான் பார்க்கிறேன். மன்றாட்டின் அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறாரு. மன்றாட்டின் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறாரு. அடக்கி கொள்ளாதங்க, அடக்கி கொள்ளாதங்க, ஆவியானோக்கு இடம் கொடுங்க. அந்த கதறுதல், கதறுதல், புலம்பல் உங்களுக்குள்ளே உண்டாகிறது. மன்றாட்டின் ஆவி நிரப்பி கொண்டிருக்கிறாரு.
மன்றாட்டின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். அந்த ஜெப அபிஷேகம் நிரப்பட்டும், மன்றாட்டின் அபிஷேகம் நிரப்பட்டும். ஒருவரையும் விடாதுங்க ஆண்டவரே, ஒருவரையும் விடாதுங்க. எல்லாரையும் நிரப்புங்க, நிரப்புங்க. மன்றாட்டின் அபிஷேகத்தினால நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொள்ளுங்க. Thank you, Lord. 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 உமக்கு நன்றி. Thank you, Lord. Thank you. Thank you, Lord. Amen. ஆண்டவர் அநேகருக்குள்ள மன்றாட்டின் ஆவியை ஊற்றி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்று முதல் உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. உங்களுடைய அறைகளிலே, வீடுகளிலே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது மன்றாட்டின் ஆவி உங்களை கவ்வி பிடிக்க போகிறது. ஒரு கற்ப வேதனை, ஆத்தம பாரம் உங்களுக்குள்ளே உண்டாக போகிறது. இனி மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவீங்க, இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க. அந்த மன்றாட்டின் ஆவி உங்களை ஜெபிக்க தூண்டிக் கொண்டே இருக்கும். அந்த மன்றாட்டின் ஆவிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்முடைய ஆவியை ஊற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். மன்றாட்டின் ஆவியினால் நிரப்பி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்க. நிறைய பேரை மன்றாட்டின் ஆவியினால் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். முதல் முறையாக கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இனிமேல் உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். தேசத்தில் செய்யப்படுகிற, பட்டணத்தில் செய்யப்படுகிற அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் நெற்றியிலே அடையாளம் போடு என் ஆண்டவர் சொன்னதை எசேக்கியேலில் வாசிக்கிறோம். அது மாதிரி பட்டணத்தில் நடக்கிற பாவ காரியங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம உணரும் பொழுது கண்ணீர் விட்டு புலம்பி ஜெபிக்கிறவர்கள். ரெண்டாவது, இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்து போராட்ட ஜெபம், வார்ஃபேர் ப்ரேயர். ஒன்று மன்றாட்டு ஜெபம், இன்னொன்று போராட்ட ஜெபம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-13 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது பவுல் அங்கு ஒரு காரியத்தை தெளிவாக எழுதி வெளிப்படுத்துகிறார். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். பாருங்க, தீங்கு நாளிலே அவர் சொல்லுகிறார், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும். தீங்கு நாட்கள், அதான் கடைசி நாட்கள், கடைசி கொடிய காலங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இது அந்த கடைசி காலத்தான் தீங்கான காலம், கொடிய காலம். இந்த காலத்தில் தான் நம்ம பிசாசை எதிர்ப்பதற்கு அப்பொழுதே ஆவியானவர் அழகான ஒரு காரியத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். தீங்கு நாளிலே சாத்தானை எதிர்த்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த தீங்கான கடைசி காலம், தீமைகள் நிறைந்த ஒரு காலம். 4 விதமான ஆவிகள் அதை குறித்து சொல்லுகிறார். நம்ம கவனமாக அதை பார்த்தால் இன்றைக்கு இந்த உலகத்தில் கிரியை செய்கிற எல்லா ஆவிகளும் இந்த 4 விதமான ஆவிக்குள் அடங்கிவிடும். முதலாவது சொல்லுகிறார், துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, துரைத்தனங்களோடும். ரெண்டாவது அதிகாரத்தின் ஆவி, அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி, அதிகாரங்களோடும்.
மூன்றாவது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், இருளின் ஆதிக்கங்கள். அடுத்தது, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கடைசி நாளில், தீங்கு நாளில் இந்த ஆவிகள் எதற்காக செயல்படுகிறது? இயேசுவனுடைய வருகைக்கு முன்னால், ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் உலகத்தில் நடைபெற போகிற மிகப்பெரிய ஒரு நிகழ்வு கடைசி கால எழுப்புதல், எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல். உலகம் முழுவதிலும் பரவ போகிற கடைசி கால எழுப்புதல். அது வருகைக்கு முன்னாலே நடக்கிற ஒரு காரியம். ஏனென்றால் இயேசு வரும்பொழுது இன்னொரு காரியம் நடக்கும். அவர் வந்து தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்ட அடுத்த வினாடி அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு விடுவான். அந்தி கிறிஸ்துவை தடுத்து வைத்திருக்கிறதே சபைதான், ஆவியானவர் தான் தடுத்து வைத்திருக்கிறார். அதனால் இப்போ அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியாது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, ஆயத்தமானவர்கள் வருகையிலே மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, ஆண்டவர் தன்னுடைய வருகைக்கென்று ஆயத்தமானவங்களை அவர் பரலோகத்துக்கு அழைத்து சென்று 7 வருடம் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து நடைபெறும்போது பூமியிலே 7 வருடம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெறும். இந்த அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிற ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு தலைவன் எழும்புவான். எருசலேமை மையமாய் வைத்து உலகம் முழுவதையும் அவன் ஆட்சி செய்வான். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதே சமயத்தில் கள்ள தீர்க்கதரிசி எழும்புவான். அவனுக்கு சாத்தான் தன்னுடைய அதிகாரங்களை, வல்லமைகளை கொடுப்பான். கள்ள தீர்க்கதரிசி இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு, அந்தி கிறிஸ்துவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான். அந்த 2 வெளிப்படும். அந்தி கிறிஸ்து பொலிட்டிக்கல் லீடர், கள்ள தீர்க்கதரிசி ரிலீஜியஸ் லீடர். அவன் மத சம்பந்தமான ஒரு தலைவனாக எழும்புவான். கள்ள தீர்க்கதரிசி சாத்தான் எழுப்புவான். இந்த 2 பேரும் எழும்பி முழு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுகளை வைத்து கொடுமையான காரியம் நடைபெறும். அது உபத்திரவ காலம் என்று வேதம் சொல்லுகிறது. 7 வருஷத்தில் முதல் 3.5 ஆண்டு காலம் உபத்திரவ காலம். அடுத்த 3.5 ஆண்டு காலம் மகா உபத்திரவ காலம். பூமியிலே பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்கும். அதற்கு அந்த நாளிலே அந்தி கிறிஸ்துவின் முத்திரை அல்லது அந்தி கிறிஸ்துவின் நம்பர் எண் அல்லது அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த சின்னத்தை தன்னுடைய நெற்றியிலாவது வலது கையிலாவது தரித்து கொள்ளாதவர்கள் பூமியில் வாழுவது ரொம்ப கடினம். எந்த பொருளை வாங்க முடியாது, விற்க முடியாது. அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த எண்ணை தரித்து கொண்டால்தான், அவனுடைய சின்னத்தை தரித்து கொண்டால்தான் உலகத்தில் வாழ முடியும். முழு உலகத்தையும் அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். முழு உலகத்தையும் ஆட்டி படைப்பான். பயங்கரமான ஒரு காலமாக இருக்கும். அவனை எதிர்க்கிறவர்களை கொன்று குவித்து விடுவான். அந்த மாதிரி இயேசுவை யாரும் ஆராதிக்கக்கூடாது, இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கக்கூடாது. யாராவது உச்சரித்தால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அந்த மாதிரி ஒரு காலம். ஆயத்தமில்லாத கிறிஸ்தவர்களும் கைவிடப்பட்டு விடுவார்கள். அதாவது பூமியில் விடப்பட்டு விடுவார்கள். ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இயேசு அதெல்லாம் தெளிவாக சொல்லுங்க. 10 கன்னிகைகளும் மணவாளனை சந்திக்க தான் புறப்பட்டு போனாங்க. 10 கன்னி பேரும் எல்லாரும் தான் இயேசு வரப்போகிறார்னு எல்லாரும் ரட்சிக்கப்படாதவங்க கூட சொல்கிறான். லஞ்சம் வாங்குறோட கூட சொல்கிறான் இயேசு வரப்போகிறார்னு. அதனால் இயேசு வருகையை நம்புகிறோன்னு சொல்கிறாங்க. 10 பேரும் தான் போனாங்க கன்னிகைகள். மணவாளன் வந்தபோது 5 பேர் தான் போக முடிந்தார். அவங்களும் மணவாளனை சந்திக்க தான் வந்தவர்கள். ஆனால் கைவிடப்பட்டுட்டாங்க. கதவு மூடப்பட்டு விட்டார். ஆயத்தமாக இல்லை. அப்போ எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்ல காரணம். எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, கள்ள தீர்க்கதரிசியின் ஆட்சி நடைபெறும். அது ஒரு கொடிதான காலமாக இருக்கும். அதனால் சாத்தான் இந்த சமயத்தில் ஆண்டவர் இயேசு வருவாரானால் பெரும்பாலான மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தான் கூட்டம்தான் உலகத்தில் இன்றைக்கு அதிகம்.
சுமார் 800 கோடி மக்கள் வந்துவிட்டார்கள் உலக ஜனத்தொகை என்று சொல்லப்படுகிறது. எத்தனை கோடி பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க? யோசித்து பாருங்கள். வெகு சிலர் தான், ஒரு சின்ன கூட்டம்தான். அப்போ பெரும் கூட்டம் ஆயத்தம் இல்லை, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. சாத்தான் வசப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்போது ஆண்டவருடைய விருப்பம் திரள் கூட்ட மக்கள் பரலோகத்துக்கு வரணும். எண்ணிக்கைக்கு அடங்காத பூமியின் சகல ஜாதிகளும் பாஷைக்காரரும் வந்து ஆண்டவருக்கு முன்னால் நிற்பாங்க. அதை நிற்கணுமானா கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஆவியானவர் மூலமாய் ஒரு எழுப்புதல், உலக தழுவின எழுப்புதல் வரணும். அதுக்கு தான் பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி அவர் வயல் நிலங்களிலே பயிர்களுக்கு தண்ணீர் உண்டாகும்படி மழையை கட்டளையிடுவார். பின்மாறி காலத்து மழை, லேட்டர் ரெயின் அப்படின்னா முன்மாறி காலத்து மழை பெந்தெகோஸ்தே நாளிலே பொழிந்தருளப்பட்டார். அப்போ சபை ஆரம்பிக்கப்பட்ட உலகமெல்லாம் திருச்சபை பரவினர். அப்போ இந்த கடைசி காலத்தில் பின்மாறி காலத்து ஆவியின் மழை ஊற்றப்பட வேண்டும். அதான் வருகைக்கு முன்னால் நடக்கிற எழுப்புதல், உலகம் தழுவின ஒரு எழுப்புதல். அதற்குத்தான் இன்றைக்கு உலகம் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் சாத்தான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறான். இன்னொரு பக்கத்தில் ஆவியானவர் இயேசுவின் வருகைக்காக சபையை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த ரெண்டும் உலகத்தில் இன்றைக்கி தீவிரமாய் நடக்கிறது. நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிறது, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே பரீட்சை, எல்லாமே ஒன்று, எல்லாம் ஒன்று. பாருங்கள், திரும்ப ஒரே உரம். அது கூட நம்ம பிரதமர் சொன்னாங்க சில மாதத்துக்கு முன்னால், இந்தியா முழுதும் ஒரே உரம் தான் பயன்படுத்தணும். அது ஒரே கல்வி முறை, ஒரே எக்ஸாம், ஒரே தேர்தல், ஒரே கார்டு, எல்லாமே சொல்கிறாங்கல்ல. இது இவங்க திட்டம் கிடையாது, இது பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது. அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு உலகம் இன்றைக்கு நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. மக்களுடைய மைண்ட் இன்றைக்கு அதுக்கு நேராக நகர்த்தப்பட்டு கொண்டே வருகிறது. ஒன் வேர்ல்டு, பெரிய விமானத்தில் எழுதி போட்டிருக்கிறாங்க ஒன் வேர்ல்டு. இப்போது அதுதான் பேச்சு எல்லா தேசத்திலுமே, ஒன் வேர்ல்டு, ஒரே உலகம். அதனால் ஒரு லீடர். இந்த சிந்தை நிறைய பேருக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டார். இப்போ பொருளாதாரத்தில் பாதிப்பு உண்டாகி பஞ்சம் வரும் பொழுது உலகமே ஒரு நல்ல ஞானமுள்ள தலைவரை தேடும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கிற ஒரு லீடர் வேண்டும் என்று அந்திகிறிஸ்து அவன் உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்து நடத்தும்படி அவன் எழும்புவான், ஒரு லீடராக எழும்புவான். அதுக்கான அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. பாருங்கள், நெத்தியிலாவது வலது கையிலாவது அந்திகிறிஸ்துவின் அடையாளத்தை பதித்து கொள்ளணுமா? நெற்றியிலாவது வலது கையிலாவது. கொரோனா கொள்ளை நோய் வந்துச்சுல்ல, அப்போ அது முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண உடனே ஆஸ்பத்திரி போனாலும் சரி, விமான நிலையம் போனாலும் சரி, துப்பாக்கி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்று கையை காமிச்சிங்க அல்லது காட்டினீங்களா இல்லையா? சின்ன பிள்ளைகள் கூட ஓடி போய் இப்படி காமிக்குது. இது எதுக்காக? வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம கண் முன்னால் நிறைவேறுவதற்கு ஆயத்தம். மக்களுடைய மைண்டை இப்பொழுதே சாத்தான் ஆயத்தப்படுத்திட்டான். நாளைக்கு நெத்தியில் கையில் பதிக்கணும்னு சொன்ன உடனே யாரும் எதிர்க்க மாட்டாங்க. உடனே பதிச்சுக்க, நாங்கள் தான் கொரோனா காலத்திலே கொடுத்தோம்ல, வச்சுக்க நெத்தியில் பதிச்சுக்க அப்படின்னு சொல்ல மக்களுடைய மைண்டை சாத்தான் உலகம் முழுவதும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டே இருக்கிறான். அந்திகிறிஸ்துவின் வருகைக்காக உலகம் தீவிரமாக ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஒரே காடு, ஒரே காடு, ஒரே காடுன்னு சொல்கிறாங்கல்ல. ஒரே இன்னொன்று பணம் இல்லை, கேஷ்லெஸ் அந்த டிரான்சாக்ஷன். பணத்தையே பார்க்கல. நீ இயேசுவை இன்றைக்கு உள்ள உலகத்தில் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவன்ட்டு கேளுங்க, பணத்தை பார்த்து சிலருக்கு பல மாதம் ஆகி விட்டார். என்ன சம்பள பணம் பேங்க்குக்கு போயிடுது, கார்டு தான் கையில் இருக்குது, பணம் கையில் இல்லை. முன்னால் பணத்தை கையில் கொடுப்பாங்க, இப்போ பணம் இல்லை, கார்டு தான் இருக்குது. கடைக்கு போனால் என்ன கொண்டு போகிறீங்க? கார்டு.
நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை கையில் நீங்கள் பார்க்கவே இல்லை, பேங்குக்கு போகுது. நீங்கள் செலவு பண்ணும்போதும் பார்க்கல. சிலர் தான் ஏடிஎம்மில் எடுத்து செலவு பண்ணுறாங்க. மெஜாரிட்டி கார்டு பயன்படுத்துகிறாங்க. இது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கான ஒரு ஆயத்தம். உலகம் முழுதுக்கு ஒரே பண சிஸ்டத்தை அந்தி கிறிஸ்து கொண்டு வந்துடுவான். அப்போ எப்படி பயன்படுத்த முடியும்? கேஷ்லெஸ் மணி டிரான்சாக்ஷன். பணமே இருக்காது, வெறும் கார்டை வச்சு எல்லாமே நடக்கும். அந்தி கிறிஸ்துவுடைய வருகைக்கு முழு உலகமும் தீவிரமாக ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறதை நீங்கள் பார்க்குறீங்க. இதனால் என்ன பாதிப்புன்னா, அந்த காலத்தில் சம்பளம் வாங்கிட்டு வந்தால், காசு வாங்கிட்டு வந்து ஆண்டவருக்கு முன்னால் வச்சு ஜெபம் பண்ணி முதல்ல தசமபாகத்தை எடுத்து வச்சுட்டு மீதியை தான் செலவு பண்ணுவாங்க. இப்போ பேங்குக்கு போயிருந்தா தசமபாகம் கணக்கு போடுறதே இல்லை. நிறைய பேர் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதே இல்லை. நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி சூழ்நிலை வந்து போயிட்டார். எல்லாம் காடுன்றால ஒரு ஏழைக்கு தர்மம் போடுறது கூட காசு இல்லை, கையில் கார்டு தான் இருக்குது. எப்படி போடுறது? அப்போது ஒரு ஏழைக்கு உதவி செய்கிற சூழ்நிலை கூட இல்லை. எல்லாத்தையும் சாத்தான் மாற்றிக்கொண்டே வருகிறான். நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளணும், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை நோக்கி உலகம் நகர்த்தப்பட்டு கொண்டு வருகிறது. அப்போது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வெளிப்பட போகிறது. அதுக்கு முன்னால் உலகம் முழுதல் ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்ய போகிறார். அதன் கடைசி கால எழுப்புதல். அல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. இது சாத்தானுக்கும் தெரியும். அதனால தான் சாத்தான் எழுப்புதலை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்கிறான். ஆண்டவர் இயேசு வரட்டும், எழுப்புதல் வந்துடக்கூடாது. எழுப்புதல் வந்துவிட்டால் உலகம் முழுவதும் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்களே. அதனால் நரகத்துக்கு ஆட்கள் குறைந்து விடுவார்களே. அதனால் சாத்தான் எழுப்புதலுக்கு விரோதமாய் செயல்படுகிறான். அதனால்தான் பைபிளை வச்சுட்டு ஊழியக்காரங்களை வச்சு எழுப்புதல்னு வார்த்தையே பைபிளில் இல்லை, எழுப்புதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு யூடியூப்பில் கத்த வச்சிருக்கிறான்ல. எழுப்புதல்ன்ற வார்த்தை பைபிளில் இருக்குது. ஆனால் அப்படி இல்லைன்னு ஒருத்தரை பேச வைக்கிறாள். அது யார்? பிசாசு. ஆண்டவர் எழுப்புதல் இருக்குது, ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு சொன்னால் அப்படின்னு ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்னு பைபிளில் இருக்கிற வார்த்தையை கூட மறைத்து பேசுகிற ஊழியர்களை எழுப்பிட்டாங்க. இயேசு சொல்லுகிறார், கடைசி காலத்தில் ஆபத்துக்கு தப்பணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி வெளிச்சிருங்கன்னு சொன்னால் ஜெபமே தேவையில்லை. எதுக்கு ஜெபிக்கணும்? எதுக்கு அழணும்? எது கண்ணீர் வடிக்கணும்? இயேசு தான் செலவில் எல்லாம் சுமந்து முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி விதண்டாவாதம் பேசுகிற ஊழியர்கள் பெருகிட்டாங்க. இப்போ நமக்கு மரணமே கிடையாது, எப்பவும் நம்ம நினச்சாதான் மறிக்க முடியும் அப்படின்லாம் கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தி காசு வாங்கி கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தி பெரிய விளம்பரம் பண்ணாங்க. ஆனால் கொரோனா காலத்தில் ஒருத்தரையும் காணும், எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. மரணமே இல்லை, ரோட்டில் நடக்க வேண்டியது தானே. நீ உனக்கு மரணம் இல்லை, ஆஸ்பத்திரியில் போய் நாங்கள் உதவி செய்கிறோம், எங்களுக்கு மரணம் வராது, நாங்கள் உதவி செய்கிறேன்னு ரோட்டில் இறங்கி இருக்கலாம்ல. அப்போ ஒருத்தரையும் காணும், ஓடி ஒளிஞ்சிட்டாங்க எல்லாரும். கடைசி காலம், கள்ள உபதேசங்கள் வரும், கள்ள தீர்க்க தரிசனம் வரும். நம்ம நாய்கள் எழும்பும், சபையை பாழாக்கிறவர்கள் எழும்புவாங்க. கவனமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போது ஏன் கூட்டத்துக்கு ஆள் குறைவே, முழுகிற ஜெபத்தை குறைன்னா ஆன்லைனில் போகுது. என்ன அப்படியா? அதான் தப்பு. இந்த ஆன்லைனில் பழகி இப்போ சர்ச்சுக்கே வர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் அதான் வீட்டிலே நாங்கள் ஆராதனை பார்த்துக்குறோம்ல. அது கொரோனா வந்தபோது வீட்டில் நீங்கள் உட்காந்து பார்க்கணும். கொரோனா முடிஞ்சு போச்சுல்ல, இன்னென்ன வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் சர்வீஸு. நான் சொல்கிறது சாத்தானுடைய தந்திரம். ஏன் தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது? நாட்கள் நெருங்கி வர வருகையின் நாட்கள் நெருங்கி வர சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று புத்தி சொல்லுங்கள். சபை கூடி வரணும், அதான் சபை. வீட்டில் உட்காந்து ஆராதிக்கிற, ஆன்லைனில் டிவிக்கு முன்னால் ஆராதிக்கிறேன்னு சொன்னால் டிவிக்கு முன்னால் சுவிசேஷம் கேட்கலாம், ஒரு மற்ற சூழ்நிலையில் ஜெபிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா சர்ச்சில் தான் கூடணும். வீட்டில் உட்காந்து ஆராதிக்கணும், வீட்டில் உட்காந்துருந்து அது நடக்க முடியாதவங்களுக்கு வீட்டில் நடக்க விடாமல் ஆக்கிடுவார் ஆண்டவர். அப்புறம் படுன்னு சர்ச்சுக்கு போகணும்.
சபை கூடி வருதலை விட்டு விடாதவர்களை பைபிள் சொல்லுது. அதுவும் கடைசி காலத்தில் சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. வீட்டில் உட்காந்து ஆராதனையில் பங்கு பெறுகிறேன் என்பது தவறு. அது பிசாசனுடைய தந்திரம். ஏன்னா எழுப்புதல் சபையில் தான் ஆரம்பிக்கும். சபை மூலமாக தான் எழுப்புதல் பரவணும். சபை கூடி ஜெபிச்சாதான் தேசத்தில் மறுரூபம் உண்டாகும். இதை கெடுப்பதற்கு தான் சாத்தான் வந்து ஆன்லைனில் சர்வீஸ் வீட்டில் உட்காந்து ஆராதனைங்கிற முறையை பிசாசு கொண்டு வருகிறான். அது அந்த காலம் வீட்டில் முடங்கியிருந்த போது சரி. எல்லாம் முடிஞ்ச பிறகு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்களே, இப்போவும் ஆன்லைனில் பிள்ளைகள் படிக்கட்டும், ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு வீட்டில் வச்சுருங்களேன். சாத்தானுடைய தந்திரம். நீங்கள் வசனத்தை கவனம் பார்க்கணும். சபை கூடி வருதலை விட்டு விடாதுங்க. கடைசி காலத்தில் முக்கியமாக சொல்லப்படுகிறது. கடைசி காலத்தில் ரொம்ப கவனம். நம்ம கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கூடி வந்து ஜெபிக்கணும். சபை இணைந்து ஜெபிக்கணும். அப்போ தான் நம்ம எழுப்புதலில் தீவிரமாக எழுப்புதல் பரவுவதை பார்க்க முடியும். அதனால் இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ சாத்தான் தந்திரமாக சபை கூடி வருவதை எல்லாம் கெடுத்து கொண்டு இருக்கிறான். வசனத்தின்படி இல்லாதபடிக்கு, மாம்சத்தின்படி செயல்படும்படிக்கு ஊழியர்களை, விசுவாசிகளை வஞ்சித்து கொண்டிருக்கிற காலம். அதனால தான் இயேசு சொன்னார், 2 வருகைக்கு அடையாளத்தை பற்றி பேசும்போது சொன்னார், எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது சொன்ன வார்த்தை. அப்போ சாத்தான் எப்படி கிரியை செய்கிறார்? ஒன்று, துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், அடிமைப்படுத்தும் ஆவி. எந்த காலத்திலும் இல்லாத அளவு இந்த காலத்தில் அடிமைப்படுத்துகிற ஆவி கிரியை செய்கிறாரு. துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். மக்களை இன்றைக்கி அடிமைப்படுத்த விரும்புகிறாங்க. ஆளுகிறவர்கள் ஒரு காலத்தில் மக்கள் விருப்பப்படி ஓட்டு போட்டுட்டு விருப்பப்படி இருக்கட்டும், நம்ம வந்து நன்மை செய்து ஆட்சி பண்ணுவோன்னு இருந்த காலம் போய் மக்களை அடிமைப்படுத்துகிற காலம் வந்து விட்டார். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்துவது அல்லது காசு கொடுத்து அடிமைப்படுத்துவது, மக்களை அடிமைப்படுத்தி மந்திரவாதம் பண்ணி பில்லி சூனியங்கள் பண்ணி மக்களை அடிமைப்படுத்துவது, அவருடைய சிந்தனைகளை கேப்சர் பண்ணி அடிமைப்படுத்துவது, இதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடக்க ஆரம்பித்து விட்டது. பல தேசங்களில் நடக்க ஆரம்பித்து விட்டது. அதனால தான் பாருங்கள், கொரோனா வந்தபோது மக்களை பயப்படுத்தி பலப்படுத்தி அடிமைப்படுத்தினாங்க. மாஸ்க் போடாமல் போனால் செத்து போயிடுவேன், கையை கழுவாமல் இருந்தால் செத்து போயிடுவேன், கையை கழுவி மாஸ்க் போடுன்னு சொல்லி எல்லாம் போட்டோம். என்ன சொன்னார்? இப்போ நம்ம எல்லோரும் கண்ணீரோட போராடி ஜெபிச்சு என்னாச்சு? இப்போ சொன்னாங்க, இந்த டிசம்பரில் சொன்னாங்க, மறுபடியும் கொரோனா ஆரம்பிச்சிட்டு சீனாவில் பரவ ஆரம்பிச்சிட்டு நம்ம நாட்டில் எல்லோரும் நீங்கள் மறுபடியும் மாஸ்க் போட ரெடியாருங்க, மறுபடியும் மக்கள் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இப்போ கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு மக்களுக்குள்ளே விழிப்புணர்வை உண்டாக்கி விட்டார். அல்லேலூயா. போடன்னா நீ போட்டுக்கையா அப்படின்னு சொல்கிற நிலைமையை கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கி விட்டார். இனிமேல் இந்த அடிமைப்படுத்துகிற ஆவி கிரியை செய்ய முடியாது. உங்கள் பாச்சாலாம் இனி பலிக்காது. ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். மக்களை மறுரூபப்படுத்த ஆரம்பித்து விட்டார். மக்களுக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். சீனாவில் அந்த அரசாங்கம் கெடுபடியாக பயம், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும். முக்கியமான பட்டணத்தில் மக்கள் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட ஆரம்பிச்சு, என்ன முகமூடி போகிற சொல்றதுக்கு நீ யார்? என்னை வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்க நீ யார்? எங்களுடைய உரிமையை பறிக்கணும் கலண்டம் பண்ண சீன அரசாங்கமே பயந்து பின்வாங்கி விட்டார். இதெல்லாம் என்ன காரணம்? எழுப்புதல் ஆரம்பித்து விட்டார். ஆவியானவர் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம், அது நடக்குது, இது நடக்குது, இந்தியாவில் அப்படி இப்படி சொல்கிறாங்கல்ல, ஒன்றும் நடக்காது. ஆமான் கொக்கரிப்பான், கடைசியில் ஆமான் இல்லாமல் போய்விடுவான். எஸ்தர் மொர்தெகாயை எழும்பினால் போதும். எஸ்தர் மொர்தெகாயை எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆனா ஆமான் என்கிற ஒருவனை இல்லாமல் போய்விடுவான். நம்முடைய ஜெபத்தில் தான் அந்த வல்லமை இருக்கிறது. சாத்தான் தேசத்தை அடிமைப்படுத்த, மக்களை அடிமைப்படுத்த துரைத்தனம் பண்ணுகிற ஆவி பலமாய் கிரியை செய்கிறாரு. இவங்களை கொண்டு வந்து எல்லாம் எங்கள் ஆட்களை வச்சு அடிமைப்படுத்திடுவேன். நீதிமன்றத்தில் ஜட்ஜு, கலெக்டரு, இவருன்னு ஒருத்தரை வச்சாலும் தேவனுடைய வல்லமைக்கு முன்பால் ஒருத்தனை நிற்க முடியாது.
அல்லேலூயா. நீங்க நடக்கிறது சூழ்நிலை பார்த்து பயப்படாதங்க. ஆண்டவர் சொன்னார், மகனே நீ ஜெபிக்கிற எழுப்புதலுக்கு உன்னை சுற்றி தேசத்தில் நடக்கிற பார்த்து பயந்துராத, கவனம் செலுத்தாத. அதெல்லாம் மனுஷ திட்டங்கள் எல்லாம் நிறைவேறாது, என்னுடைய திட்டம் தான் நிறைவேறும். இனி எழுப்புதல் தான் வரும், எழுப்புதல் தான் மாற்றத்தை கொண்டு வரும். அதற்கு எஸ்தரும் முருதுகாயுமாக நம்ம எழும்பணும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவி கட்டப்பட வேண்டும், துரைத்தனம் பண்ணுகிற ஆவி முடக்கப்பட வேண்டும், அடிமைப்படுத்துகிற ஆவி முடக்கப்படணும். ரெண்டாவது, அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி. எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஆவி கிரியை செய்யும். பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அவர் அங்கே அந்த ஆவி கிரியை செய்யும். எங்கெல்லாம் அதிகாரம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த ஆவி கிரியை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குல்ல. பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு அதிகாரம், சேர்மனுக்கு ஒரு அதிகாரம், மேயருக்கு ஒரு அதிகாரம், எம்எல்ஏக்கு ஒரு அதிகாரம், எம்பிக்கு ஒரு அதிகாரம், தாசில்தாருக்கு ஒரு அதிகாரம், கலெக்டருக்கு ஒரு அதிகாரம், இன்ஸ்பெக்டருக்கு ஒரு அதிகாரம், அப்போ எஸ்பிக்கு ஒரு அதிகாரம். அப்படி போலீஸ், காவல்துறை, நீதித்துறை எல்லாத்துக்கும் ஒரு பவர், அதிகாரம், அத்தாரிட்டி இருக்கிறது. அங்கெல்லாம் இந்த ஆவி கிரியை செய்யும், அதிகாரத்தை வசப்படுத்தி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் 1 தீமோத்தேயு 2:2 நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம நீங்கள் சரியாக ஜெபிச்சிங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆவியானவர் பயன்படுத்துவார். நீங்க ஜெபம் பண்ணினால் ஆவியானவர் அவளை பயன்படுத்துவார். நம்ம ஜெபிக்காட்டா சாத்தான் பயன்படுத்துவான். இதைத்தான் வசனம் சொல்லுது. இந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்து நடத்துவார். சாத்தானுடைய தந்திரங்கள் முடக்கப்படும். அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், வானமண்டலத்தின் ஆவிகள், வானம் கண்ணுக்கு தெரியாமல் வானமண்டலத்தில் தான் சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து உலகத்தையே வஞ்சித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு மக்களை பாவத்துக்குள்ளாக்கி அழித்து கொண்டு இருக்க வானமண்டலத்தின் ஆவிகள். அந்த ஆவியை துரத்தணும். அமெரிக்கா டாக்டர் பாலியங்கிச்சுக்கிட்ட ஒரு ஊழியக்காரர் கேட்ட, அமெரிக்கா ஊழியக்காரர், நான் இத்தனை இடத்துல பிரசங்கம் பண்ணி பார்த்தேன், இந்த அளவுக்கு ஜனங்க ரட்சிக்கப்படலை. தென்கொரியாவில் ஒரு பிரசங்கம் பண்ணால் இவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இவ்வளோ பேர் ஒப்பு கொடுக்குறாங்க, இவ்வளோ பேர் மனம் திரும்புகிறாங்களே, எப்படி? அவர் சொன்னார், நாங்கள் உபவாசம் பண்ணி முழு இரவு ஜெபம் பண்ணி வானமண்டலத்தின் ஆவியை எங்கள் தேசத்தை விட்டே விரட்டி விட்டோம். அதனால் இங்கே யார் பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். மதுரையின் வானமண்டலத்தின் ஆவி துரத்தப்பட வேண்டும். மதுரை மாவட்டத்தின் வானமண்டலத்தின் ஆவியை நீங்கள் துரத்திட்டா இந்த மாவட்டத்துக்குள்ளே மாற்றம் வர ஆரம்பித்து விடும். அங்கிருந்து கொண்டு தான் அவன் கிரியை செய்கிறான். கடைசியாக அந்தகார லோகாதிபதி, பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், அவர் மந்திரவாதம், பில்லிசூனி இன்னைக்கு பெருகிவிட்டது. இந்தியாவில் மாத்திரமல்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் மந்திரவாதம், பில்லிசூனியம் பெருகிவிட்டார். இன்றைக்கி தேசத்தை ஆள்றவங்க கூட மந்திரவாதத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, பில்லிசூனியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தாங்கள் ஜெயிப்பதற்கு மந்திரவாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பில்லிசூனியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய தேசத்தில் மந்திரவாதம் செய்வது ஒரு குற்றம், அவங்களுக்கு தண்டனை உண்டு. இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அதே குற்றத்தை இன்றைக்கி அதிகாரத்தில் உள்ளவங்களாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மந்திரவாதம் பண்ணுறது, பில்லிசூனியம் பண்ணுவது, ஆட்சிக்கு வருவது, ஜெயிப்பது, எதிரியை தோற்கடிப்பதற்கு மந்திரவாதம் தமிழ்நாட்டில் எல்லா மாநிலத்திலையும் செய்கிறாங்க, எல்லா நாட்டில். அமெரிக்காவில் செய்கிறாங்க, அமெரிக்காவில் நடக்கிறது. அமெரிக்காவில் மந்திரவாதிகள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நாங்கள் உபவாச ஜெபம் நடத்த போயிருந்த ஒரு சமயம், அவங்கள இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் ஒரு 200 பேர் இருக்கும், கையை வைத்து என்னதான் பண்ணுறானுங்க. நான் அதை பார்த்தா கீழே போட்டிருக்காங்க, 200 witches gathered together and cursed the president Trump. ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அவருக்கு விரோதம் 200 மந்திரவாதிகள் ஒன்று கூடி அவரை சபிக்கிறான், அவன் அழிந்து போகட்டுன்னு சொல்லி. அதை ஃபோட்டோ எடுத்து பேப்பர்லலாம் போட்டிருக்கான் பாருங்கள். அமெரிக்காவில் நடக்கிற மந்திரவாதி ஓப்பனாக கிரவுண்டில் நின்று மந்திரவாதம் பண்ணி சபிக்கிறாங்க. எல்லா நாட்டிலும் இருக்க மந்திரவாதம். கடைசி காலத்தில் இது பெருகிறோம். அதனால தான் தேவ பிள்ளைகள் இந்த கடைசி கால ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. நம்ம வாழுக்கு ஒரே வழி, ஜெபத்தை அதிகப்படுத்தாமல் நம்ம வாழவே முடியாது. இன்னும் கடைசி காலம்,
என்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறாரு, சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அவன் அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும், உங்களுக்கு ஆபத்து வரும். என்ன சாத்தான் கோபத்தோடு இறங்கி இருக்கிறான். இந்த ஆபத்துக்கு தப்பணுமான ஒரே வழி, ஆவில நிரம்பி சாத்தானை எதிர்த்து ஜெபிக்கணும். இந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். பலவானை முந்தி கட்டுங்கள். அதை கட்டுகிற அதிகாரம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. அதனுடைய கிரியைகளை அழிக்கிற அதிகாரம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. அப்போ யுத்த ஜெபம் பண்ணணும். இதுக்கு ஒரு அபிஷேகம், யுத்த அபிஷேகத்தை ஆண்டவர் தருகிறார். யுத்த அபிஷேகம், அனாயிண்டிங் ஃபார் வார்ஃபேர் ப்ரேயர். அந்த அபிஷேகம் வந்துட்டா உங்களுடைய நாவலில் வரக்கூடிய அந்நிய பாஷை புதிய பாஷையாக மாறும். அது யுத்த பாஷை. அதுதான் பிசாசுக்கு விரோதமாக ஆவியானவர் இறங்கி யுத்தம் பண்ணுகிற ஒரு காரியம். உங்களுடைய பாஷையை வித்தியாசமாக மாறிடும். நீங்கள் ஜெபிக்கும் போது கவனித்து பாருங்கள், பிசாசை எதிர்த்து ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கிச்சுன்னா உங்களுடைய பாஷை வித்தியாசமாக மாறும். அது யுத்த ஒரு பாஷை. அதுக்கு பிசாசை நடுங்குவார். என்னால் ஆவியானவர் யுத்தம் பண்ணுகிறார். சத்துரு வெள்ளம் போல எழும்பும்போது ஆவியானவருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இப்போ மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பிசாசின் கிரியைகளை விரட்டி அடிக்க போகிறோம். எல்லாம் எழுந்துன்னு இல்லைங்க, ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். போராடும்படி துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், வானமண்டலத்தின் ஆவி, அந்தகார லோகாதிபதி, எல்லா அந்த 4 விதமான ஆவிகளும் மதுரை மாவட்டத்துக்குள்ளே நீ செயல்படவே கூடாது. மதுரை பட்டணத்துக்குள்ளே செயல்படவே கூடாது. அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. அது யுத்த அபிஷேகம். அது யுத்த அபிஷேகம், யுத்தம் பண்ணுகிற அபிஷேகம். ஒரு அக்னி உங்கள் மேலே இறங்க போகிறது. ஒரு புதிய அபிஷேகம், புதிய பாஷை உங்களுடைய நாவிலே வெளிப்பட போகிறது. இப்போ அந்த அபிஷேகத்தை கொடுக்க ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் வாஞ்சியோட எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, யுத்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, போராடுகிற அபிஷேகத்தை எனக்கு தாங்க, யுத்த பாஷையை நாவிலே வெளிப்படட்டும். ஜெபிங்க, எல்லாரும் தாகத்தோட கேளுங்க, வாஞ்சியோட கேளுங்க, எல்லாரும் விசுவாசத்தோட கேளுங்க. இப்போ அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்க போகிறது. யுத்த அபிஷேகம் இறங்க போகிறது. போராடி ஜெயிக்கிற அபிஷேகம் இறங்க போகிறது. நிரப்பங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இப்பொழுது யுத்த அபிஷேகம் அவளை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். இந்த மகனை நிரப்பட்டும், இந்த மகளை நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் யுத்த அபிஷேகம் நிரப்பவராக, நிரப்பவராக. பிசாசோடு யுத்தம் பண்ணும்படியாய், சாத்தானோடு யுத்தம் பண்ணும்படியாய், வானமண்டல ஆவிகளோடு யுத்தம் பண்ணும்படியாய், துரைத்தனம் பண்ணுகிற ஆவியோடு யுத்தம் பண்ணும்படியாய், அந்தகார லோகாதிபதியோடு யுத்தம் பண்ணும்படியாய் யுத்த அபிஷேகம் இறங்குவதாக, நிரப்பவதாக, நிரப்பவதாக, நிரப்பவதாக. இப்பொழுது 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 அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. Fill everybody, O Lord. நிரப்பங்க ஆண்டவரே, நிரப்பங்க ஆண்டவரே, நிரப்பங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகம் தேவை. கடைசி காலத்தில் இந்த அபிஷேகம் தேவை. பெற்றுக்கொள்ளுங்க. Receive the anointing. Receive the mighty anointing of the Holy Ghost. ஒரு புதிய அபிஷேகம் இறங்குகிறது. யுத்த அபிஷேகம் இறங்குகிறது. யுத்த பாஷை நாவிலே வருகிறது. புதிய பாஷை, புதிய பாஷை, இதுவரை நீங்கள் பேசுகிறாத புதிய பாஷை உங்களுடைய நாவிலே வந்து கொண்டிருக்கிறது. அது யுத்த அபிஷேகம் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. யுத்த அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. Fill everybody, O Lord. நிரப்புங்க ஒவ்வொருவரையும். நீ நிரப்பின் அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. மக்கே நன்றி. Thank you Lord. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட.
வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே புதிய அபிஷேகம் எங்கள் மீது அக்கினி வல்லமையோடு எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அதை கொண்டு உமக்காக எழும்பிட ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார், புதிய பாஷையை தந்திருக்கிறார். இப்ப எல்லா வலதுகரம் உயர்த்தி, எல்லா வலதுகரம் உயர்த்தி, மதுரை மாவட்டத்தை விட்டு இந்த ஆவியின் கிரியைகள் ஒழிக்கப்பட வேண்டும். துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அடிமைப்படுத்தும் ஆவிகள் அழிக்கப்படும்படியாய் எல்லாரும் ஆவில நிரம்பி புதிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் கட்டப்படுவதாக, அப்படி சொல்லுங்க. துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் கட்டப்படுவதாக. எல்லாம் ஜெபிங்க. பாஷையில ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் கட்டப்படுவதாக, முடக்கப்பட்டு போவதாக. அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள் கட்டப்படுவதாக. விடாதங்க, விடாதங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள் கட்டப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள் முடக்கப்படுவதாக, கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அந்தகார லோகாதிபதிகள் எல்லா பில்லிசனி வல்லமைகள் அழியட்டும். இனிமேல் மதுரை மாவட்டத்துக்குள்ள ஒரு மந்திரவாதி கூட இருக்கக்கூடாது, ஒரு மந்திரவாதி கூட செயல்படக்கூடாது, ஒரு பில்லிசனிய வல்லமை செயல்படக்கூடாது. எல்லாரும் ஆவில நிரம்பி ஜெபிங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. எல்லா அந்தகார லோகாதிபதிகள் முடக்கப்படட்டும். பொல்லாத மந்திரவாத பில்லிசனி ஆவிகள் கட்டப்படட்டும். உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சாத்தானுடைய பலிபீடம் எரிவதாக, சாத்தானுடைய பலிபீடம் எரிவதாக, அக்கினி இறங்குவதாக.
ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. சுட்டரிக்கப்படட்டும், சாத்தானுடைய கிரியைகள் எரிக்கப்பட்டு போகட்டும். விடாதங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி வானமண்டலத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம்னு சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தின் வானமண்டலத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். விடாதங்க விடாதங்க, ஜெபிங்க ஜெபிங்க. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க சாத்தானுடைய கிரியை முடக்கப்படுகிறது, பிசாசின் கிரியை அழிக்கப்படுகிறது, மனுஷ ஆவிகள் கட்டப்படுகிறது, பில்லிசனிய வல்லமை எரிகிறது இயேசுவின் நாமத்தில். விடாதங்க விடாதங்க விடாதங்க, ஜெபிங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத ஆவியே, மதுரை பட்டணத்தின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த பட்டணம் முழுவதிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த பட்டணம் முழுவதிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எல்லாரும் ஆவில நிரம்பி ஜெபிங்க. விடாதங்க விடாதங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் உண்டாகிறது, ஜெயம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. வானமண்டலத்தின் ஆவிகள் சிதறடிக்கப்படுகிறது. மதுரை பட்டணத்துக்குள்ள ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகிறது. மதுரை பட்டணத்துக்குள்ள ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகிறது. திரள் கோட்ட மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். திரள் கோட்ட மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், ஜெயம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மேடையில் இருக்கிற ஒரு பாஸ்டர் அவங்க ஜெபிக்க போறாங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் அழிக்கப்பட, பிசாசின் கரை அழிக்கப்பட, வானமண்டலத்தின் ஆவிகள் துரத்தப்பட, மதுரை மாவட்டமே சுத்திகரிக்கப்பட, இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. எல்லா வல்லதுகாரம் உயர்த்துங்க. பாஸ்டரோடு இணைந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். வானமண்டலங்களிலே கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளை ஆவியானவர் தாமே முறியடிக்கப்படும்படியாக ஷபலபரப துடரபல இக்கத்தரபல துடரபலபோ ஷந்துரி கபலபரப ஆவியானுடைய வல்லமையின் ஆளுகை உண்டாகும்படியாக, எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. ஆவியானுடைய ஆளுகை எங்கள் தேசத்தின் மேல் ஆண்டவரே, மதுரை பட்டணத்தின் மேல் வெளிப்படுவதாக. எல்லா அந்தகார கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. பலவானின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. பாதாளத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா துர்க்கிரியைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மந்திரவாதத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி நன்றி. அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆளுகை உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி. விடுதலை உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் செயலிழந்து போகிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெயம் கொடுத்திருக்கிறார். எல்லாம் கரந்தட்டி ஆர்ப்பரித்து துதிங்க. இனி பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
உன் ஜெபத்தை கேட்டார். பெரிய ஆவிக்குரிய மாற்றம் இந்த மதுரை மாவட்டம் முழுவதில் உண்டாக போகிறது. திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. இந்த பட்டணத்தில் பிரபலமானவர்கள் ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக எழும்ப போறாங்க. சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்பி, சபைகளுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணின சிலர் காணாமல் போய் விடுவார்கள். அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் ஆகி விடுவார்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிறார். இயேசுவை குறித்த பயமும் நடுக்கமும் இந்த பட்டணத்துக்குள்ளே உண்டாகும். இயேசுவை நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்க திரளாய் பெருகுவார்கள். கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. இப்போ கடைசியாய் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்க போகிறோம். இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், இந்த புது வருஷத்தில் எனக்கு ஒரு நன்மை வேண்டும், அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் தடைப்பட்டு போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் தடைகளை மாற்றி கர்த்தர் அதை வாய்க்க பண்ண போகிறார். தடைகள் விலக போகிறார். வேலைக்கான தடைகள் மாறும், தொழிலுக்கான தடைகள் மாறும், திருமணத்துக்கான தடைகள் விலகும், குழந்தைக்கான தடைகள் விலகும், வீடு கட்டுவதற்கான தடைகள் விலகும், ப்ரமோஷனுக்கான தடைகள் விலகும், ஊழியத்துக்கான தடைகள் விலகும். இந்த வருடம் காரியம் வாய்க்கும், உங்களுக்கு காரியம் வாய்க்கும், நீங்கள் வாய்க்க பெறுவீர்கள். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்க்கணும், எனக்கு ஒரு தொழில் வாய்க்கணும், எனக்கு ஊழியம் வாய்க்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த நன்மையான காரியம், வீடு கட்டுகிற காரியம் வாய்க்கணும். என்ன காரியமோ ஜெபிங்க. என் சரீரம் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிறது, சுகம் எனக்கு உண்டாகணும். என் பலவீனம் நீங்கி சுகம் உண்டாகணும். நான் எவ்வளோ பிரயாசப்பட்டோம், அது நடக்கலை, அது வாய்க்கணும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் இந்த பிள்ளைகளுக்கு காரியம் வாய்க்கும் என்று வாக்கு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் விலகட்டும், திருமண தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். குழந்தை செல்வத்தின் தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பிஸ்னஸுக்கான தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஊழியத்துக்கான தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அவருடைய சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். வியாதிப்பட்டவர்களை ஆண்டவர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலகட்டும். மந்திரவாத பில்லிசூனிய வல்லமைகள் அழியட்டும். குடும்பங்களுக்கு ஒரு பொல்லாத ஆவியனுடைய கிரியைகள், மந்திரவாத பெல்லிசோனி கிரியைகள் எரியட்டும். எலும்புகளை தொடும். அநேகருடைய எலும்புகளை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். கை எலும்புகள், கால் எலும்புகள், முழங்கால் எலும்புகள், உங்களுடைய கழுத்தை எலும்பு, ஜாயிண்டுகளில் உள்ள வலிகள், ஆத்தரைட்டிஸ் மறைகிறாரு. பக்கவாத வியாதி மறைகிறாரு. வாத உளைச்சலும் வலிகளும் விலகுகிறாரு. எலும்புகளுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. இயேசுவின் நாமத்தில் உயர்த்த முடியாத கைகள் சுகமடையட்டும். மடக்க முடியாத விரல்கள் சுகமடையட்டும். நடக்க முடியாத கால்கள் சுகமடையட்டும். எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. கண்களை தொடும். கண்களிலே காணப்படுகிற பாதிப்புகள் மாறி புது கண்களாய் மாறட்டும். காதிலே காணப்படுகிற பிரச்சனைகள் விலகட்டும். சரீரத்தில் காணப்படுகிற கேன்சர் கட்டிகள், டிபி கட்டிகள், தைராய்டு கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது கட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகட்டும். ஒரு அற்புதமான சுகம் உண்டாகட்டும். எல்லா வலிகளும் வேதனைகளும் விலகட்டும். சரும வியாதிகள் விலகட்டும். ஆஸ்துமா வியாதியை கொண்டு வருகிற ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சரி, பாதிக்கப்பட்ட உறுப்புகளை ஆண்டவர் தொடும்.
இப்பொழுது பாதிக்கப்பட்ட உறுப்புகளை ஆண்டவர் தொடுகிறார். சிறுநீரகத்தை தொடும் ஆண்டவரே, கர்ப்பப்பையை தொடுங்க ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட இருதயத்தை தொடும், லங்ஸை தொடும், லிவரை தொடும். இயேசுவின் நாமத்தில் சுகமுண்டாவதாக. எல்லா வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும், பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். பரிபூர்ண சுகமும் பரிபூர்ண விடுதலையும் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டு விட்டதற்காய் நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் வலது கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இந்த நாளிலே தந்திருக்கிறார். புதிய அபிஷேகம், அது வல்லமையின் அபிஷேகம், ஜெப அபிஷேகம், யுத்த அபிஷேகம், மன்றாட்டின் அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அநேகருக்கு விடுதலை. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது, தடைகள் விலகிவிட்டது. இந்த வருடம் காரியங்கள் வாய்க்கும். நீங்கள் அதை காண போகிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தார். தகப்பனே, நீர் இந்த பிள்ளைகளை நேசித்தபடியால் நீர் என்னை அனுப்பினீர். அவளுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்ல வைத்தீர், ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு ஜெபிக்க வைத்தீர். நீரே எல்லாவற்றையும் செய்தீர். இயேசு ராஜாவிற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் செய்தேன். உமக்கே மகிமை. தொடர்ந்து ஜெபிக்க போகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதியும். தொடர்ந்து நடக்க போகிற ஒவ்வொரு ஜெபத்திலும் உடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.